காத்தவராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன். ஓ ரைட் ரைட் ரைட். ஓகே, ஆர்டரா சொல்லுங்க. ஜஸ்ட் ராயன் ஃபேமிலிஸ் இல்லையா? ஆமா ஆமா ராயன் பிரதர். brothers. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஜஸ்ட் ராயன் ரிவ்யூ மட்டும் பண்ண போறது இல்ல. நம்ம இந்த இடத்துல ராயன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பில்ட் பண்ண போறோம் பிரதர். என் மைண்ட்ல பாத்தீங்கன்னா Super அடுத்து brother. ராயன் 2ஓட ஐடியாவும் இருக்கு, ராயன் ப்ரீக்வலோட ஐடியாவும் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரு யூனிவர்ஸ் ரெடி பண்றோம். பிரதர் நானும் இதேதான் brother பேசிட்டு இருந்தோம். அடுத்து ஆமா. ஏய், நானும் வாங்காவும் இப்பதான் வந்து அந்த ராயனோட அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியோட வச்சு history. தியரி கிரியேட் பண்ணிருந்தோம். அதான் சொல்றேன் நானு. ராயன் வகையாரான்னு சொல்லி ஒன்னு எடுக்க போறீங்களோ? ஆமா, ராஜன் வகையறா மாதிரி இது ராயன் வகையறா. அதான் ஏன்னா ராஜன் வகையாரா எடுக்க முடியாது brother. இப்ப தம்பி ஏன் இறந்துட்டாரு, தம்பி இறந்துட்டாப்ல. அதனால அது அந்த தேவையில்ல அந்த brother. எனக்கு ஆக்சுவலா இப்ப பாரு, நான் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றேன். நீங்க அந்த நம்ம ஆக்சுவல் மெயின் யூனிவர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரியல் லைஃப் யூனிவர்ஸ் ஒன்று பண்றேன் பாருங்க. என்ன ஆயிருக்குன்னு சொல்ல வரேன்னா, வட சென்னை எடுத்துட்டானுங்க. வட சென்னை பார்ட் 2 எடுக்க முடியாது, ஏன்னா தம்பி இறந்துட்டான் இல்லையா? சோ இப்ப அந்த அதுல இருக்க கதைய பிளஸ் அதுல இருக்க சில ஐடியாஸ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ராயன்லயே அதே மாதிரி தம்பிங்க வந்து அண்ணனை போட்டுறானுங்க அப்படின்னு வச்சுட்டு மேபி வட சென்னை பார்ட் 2 ராயன் பார்ட் 2 நம்ம எதிர்பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு எனக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் வட சென்னையில இருந்தா இதையே எடுத்திருக்கான்னு சொல்றேன் பிரதர். அதான் பிரதர், அதான் சொல்றேன், வட சென்னை பார்ட் 2 வர முடியாது, ஏன்னா அதுக்கு வேற காஸ்டிங், அதுல ஒருத்தர் இறந்துட்டு அப்படி. சோ அதனால ராயனுக்கு பார்ட் 2 எடுக்கலாங்கிற ஒரு இதுல வந்திருக்காப்ல. பட் நீங்க சின்ன பாத்தீங்கன்னா பிரச்சனை, இப்ப இந்த கடைசியில குழந்தைய லாரில வச்சு தூக்கின்னு போனார் இல்லையா, தம்பியோட குழந்தைய. ஆமா அந்த குழந்தை அந்த ஃபியூச்சர்ல குழந்தையே வளரும். வருதானா? அவனுக்கு வந்து ஆமா, இவரு ஏங்க குழந்தையாராரு? இவரை வந்து அந்த குழந்தை வந்து இவர் வந்து இவருதான் அந்த குழந்தையோட அப்பனை கொன்னது அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே வளர்த்துட்டு வருவாரு. வளர்ந்து ஒரு வயசு சரி. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் வந்து இவங்கிட்ட சொல்லிடுவான், நீ இவ்வளவு நாளா உட்காந்து பாத்துட்டு இருக்கே அப்பா அப்பான்னு, அவன் தான்டா உங்க அப்பனையே கொன்னான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது யாரு? எப்படி ஐயோ, இவள இல்ல இல்ல டானி, அப்போ அம்மா யாரு? துஷாராவா? யோ என்னையா அசிங்கமா பேசிட்டு இருக்க? ஆமா, மாதிரி இல்ல அது brother. Incest relationship அப்பனா பாருங்க பெரியப்பா, அது. இது சித்தப்பா எல்லாத்தையும் அப்படி அப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றேன் பிரதர். இவன் வந்து அவங்க அப்பா செத்துக்கு ஒரு ஃபேக் பிளாஷ்பேக் சொல்லி வச்சிருந்திருப்பான். உண்மை தெரிஞ்சதும் இதுக்கு முன்னாடி இப்ப தம்பியே கொல்ல வேண்டி வந்துச்சோ, அந்த மாதிரி மறுபடியும் ராயன் வந்து தம்பி பிள்ளையே கொல்ல வேண்டியது வரும். அந்த மாதிரி ஒரு 2வது பார்ட் எடுக்கலாம் நீங்க. இல்ல செங்கோல் இல்ல ராயன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல டானி ஆக்சுவலா நான் ஒண்ணு டானி சொல்றேன் பாருங்க. அதுல ஒரு ஆண்டாமே நான் என்ன அதுல தெரியுமா ஒரு நினைச்சேன், ஆண்டான்னு இரு சொல்றேன் இரு பாருங்க. இரு இரு ஒரு நிமிஷம். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க அந்த எனக்கு உன் ரத்தத்துல அந்த இந்த குழந்தை வேணாம்னு சொல்லி அந்த கொடுத்துட்டு போயிடுவாங்க அபர்ணா பாலமுரளி. அதுக்கப்புறம் இவனை வளர்த்தா மட்டும் என்ன பண்ண போற, நீ இப்படிதான் கடிச்சு கடிச்சு வளர்ப்ப, டிராமடைஸ் பண்ணி திரும்பி இவனே வந்து கொள்ளுவான். நீங்க எல்லாம் அவங்க அப்பா சாவர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லனா, இவன் வளர்க்குற விதத்திலேயே டிராமடைஸ் ஆகி கொண்டுடுவான் திரும்ப. இவனே அவனுக்கு ஆப்போசிட்டா போயிடுவான். சரியா? நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்போ இந்த படத்துல இந்த இருந்து படம் என்ன உண்மையிலே சொல்ல வராங்க? பேரண்டிங் நான் சொல்றேன் படமா இது? அதான் இது இட்ஸ் பேரண்டிங் டாக்ஸிக்கா இருந்தா எப்படி எல்லாம் மாறுவாங்க மக்கள், அவ்வளவுதான் சிம்பிள். ஓ எம்டன் மகன் சொல்றீங்களா? எம்டன் மகன் படமா இது? ஆமா ஜி, நீ எடுத்துக்கலாம். அவங்க அப்பா அம்மா விட்டு போயிடுவாங்க, ராயன் வந்து ஒரு கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சரியா? ராயன் அன்பு காட்டி வளர்க்க மாட்டாரு, அடக்குமுறை பண்ணி வளர்ப்பாரு. அது ஆனா பாஸ்ட்ல ஒளிச்சு வச்சிருப்பாரு. ஓகேவா? அந்த டைம்ல வந்து ராயனுக்கு எதிராகவே அவங்க மாற வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். ஓகேவா? அவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க தங்கச்சியை வந்து இது பண்ணுவாங்க, ஹராஸ் பண்ணுவாங்க. அதனால என்னவா இந்த மாதிரி எதிர்த்து நம்ம இது பண்ணாதான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லாம, டேய் 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 நீ சொல்றது வந்து இப்ப ரீசனா, நான் சொல்றது ஸ்கூல் டைம்ல சொல்றேன். அப்ப இவர் என்ன சொல்லுவாரு, நீ படிக்கணுமா, நம்ம எல்லாரும் எதிர்த்து இதெல்லாம் எதிர்த்து நின்னாதான் நம்ம படிக்க முடியும்னு சொல்லாம அந்த 3 பேரையும் போய் வெட்டிட்டு வந்துருவாரு. அந்த அம்மா ஸ்கூலுக்கும் போவாது. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பேரண்டிங் இல்லாம இருந்திருந்தா இவங்க எல்லாம் நல்லா வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்ல வராங்க இந்த படத்துல நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட். ஐ கெஸ் சோ. யா. சரி ரைட். ரொம்ப வந்து நீங்க மாரிக்கு வந்து ஒரு ரீட்வீட் பண்ணலாம். டு வொர்க் ஃபார் மீ. பிரதர் இப்படி ஓக்கு கோக்குன்னு இதெல்லாம் தேவையில்ல. நம்ம வந்து இப்போ மாறி சாரி மாறி இந்த இவனுக்கு 3 பேரோட ப்ரீக்வல் நீங்க சொன்னீங்களா, உங்களோட பிளாட் லைன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
என்னோட சரி பிளாட் ஆரம்பிங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. இவர் எங்க கிக் ஆரம்பிச்சு விடுங்க. வெல்கம் சொல்லி என்னடா ஆரம்பிக்கிறது? ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்களா? போயிட்டு வெல்கம் டு தி இருக்கீங்களே எபிசோட். எங்க அதான் நீங்க இந்த எப்பயும் மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலா சொல்லுவீங்கல்ல, அதனால கேட்டேன். அப்படின்னு மியூசிக் கியூ கொடுக்கணுமே. அது இப்ப போடுறது இல்ல பிரதர். அந்த அந்த ட்ராக் காணாம போயிருச்சு, அதனால போடுறது கிடையாது. சோ அதான் இப்ப வெல்கம் பேக் கொடுத்தானே, டு அதே திஸ். எடுத்து போட்டுக்க. பயப்படுறீங்க அதான் பயக்கிறியா? வெல்கம் பேக் டு திஸ் எபிசோட். இன்னைக்கு வந்து நம்ம ராயன் படம் பார்த்துட்டு வந்திருக்க 3 நண்பர்களோட ஃப்ரெஷ்ஷா வந்து ராயன் படத்தை பத்தி பேச போறோம். இவ்வளவு நேரம் பொழந்துருவேன். actually- நேத்து நீ பார்த்தடா 24 hours கூட கம்மியா இருக்க மாட்டேடாடி. நான் பாத்திருக்கேன் நேத்து. நீங்க 3 பேர் இன்னைக்கு தானே பாத்திருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு வந்தா 3 நண்பர்கள் Okay. நம்ம தான் வருது. கவுண்டிங் தெரியல Okay. பாருங்க. இவரையெல்லாம் கூட்டு படத்துக்கு போயிருக்கோம். அதான் பாருங்க. சரிங்க. சரி, சாரி. இப்ப வந்து இந்த எபிசோடு வந்து எந்த தடங்களும் இல்லாம போகணுங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன். திரு தசாவதார கலைஞர், நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தரேன். எப்படி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் பிளஸ் செட் ஆஃப் ஜோக்ஸ் இருக்கும். அத அடுத்தவங்க டக்கு நடுநடு வந்து டார்ச்சர் பண்ணாம டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சீங்கன்னா நாங்க ஆக்சுவலா உருப்படியான இல்ல, விஷயத்தை இல்ல. பேசிட்டு போயிடுவோம். நீங்க பேச ஆரம்பிங்க. எப்பயும் போல நான் நடுவுல வந்து பூந்து சொல்றேன். அதான் வந்து சரி, வியூவர்ஸ் லிசனர்ஸ் எதிர்பார்க்கணும். ஓகே ரைட். சரி, டு ஸ்டார்ட் வித் டானி வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல இந்த மாதிரி ராயன் படம் பார்த்த உடனே வந்து அவருக்கு ராயன் யூனிவர்ஸ் ஓபன் அப் ஆகி he can now tell part 2 part 3 அந்த மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் him to drive the discussion. ஸோ டானி அவர்கள், you can start it. அதான் பிரதர் நான் என்னன்றேன்னா, இப்ப பாருங்க, ஒரு படத்தோட நிறுத்தினா இதெல்லாம் பத்தாது. இப்ப இங்க இருந்து அப்படியே ராயன் 2ல என்ன பண்றேன்னா, இவர் குழந்தை எடுத்து லாரில போனார் இல்லையா, அந்த குழந்தை வளர்ந்து இவன் தான் அப்பனை கொண்டாங்கிறது தெரிஞ்சு அவனை வெட்ட வருது. அப்படி நீங்க ஒரு சீக்வல் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ராயன் வந்து எப்படி இந்த ராயனா மாறினா, அவங்க இவனோட அப்பனை எப்படி இவன் கொன்னான், அவங்க பேர் என்ன, சேகரோட அப்பனை கொண்டானா, இல்ல இவனோட சேதுவோட சேகரோட அப்பனை அப்பா இல்லனே, சேதுவோட அப்பன். அதான் சேதுவோட எல்லாத்தையும் கொண்டிருப்பான். உனக்கு தெரியாதுடா, ஸ்ப்ரீக்கோல்ல வந்து பாரு, 2 பேரையுமே அவன் தான் கொண்டிருப்பான். அது கூட இப்ப சேகர் வந்து ராயனோட அப்பான்னு ஒரு தியரி இருக்கு, அது ப்ரீக்வல்ல வரும். சேகர் தான் பயாலஜிக்கல் அப்பா ஆஃப் ராயன். வச்சிருக்கேன் நானு. நீங்க ராஜன் வகையற மாதிரி இப்ப ராயன் வகையறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் சீரீஸா எடுக்கலாம் இவங்களை வச்சு. அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் பில்ட் ஆயிருக்கு இதுல. இதுல இன்னொரு தியரி, வைல்டான தியரி ஒண்ணு இருக்கு பிரதர். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா தனுஷோட ராயனோட அம்மா அப்பா வந்து போயிடுவாங்க இல்லையா, எங்கேயோ ஒருத்தங்க காணாம போனமா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தியரி இருக்கு. அவங்கள காணாம போனமா மாத்துறதே ராயன் தான். ஆல்ரெடி எங்க 3 பேர்த்துக்கே உங்களோட பேரண்டிங் சரியில்லை, சோ அதனால ஐ வில் பிகம் அ பேரண்ட் அண்ட் ஷோ யூ கைஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள மேசகர் பண்ணி, ஆக்சுவலா அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் வந்துட்டு நம்ம பையன் மாணிக்கவேல் ராயனும் முத்துவேல் ராயனும் கொன்னதா ஒரு சின்ன தகவல் வந்து கசிந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது வெர்ஷன் ஆஃப் செல்வராகவன், புரியுதுங்களா? அவர் அந்த மாதிரி எழுதி இருந்திருக்காரு. கதை வந்து தனுஷ்ட டிரான்ஸ்பர் ஆகும்போது கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்குள்ள வந்திருக்காரு. கரெக்ட். ஃபேமிலிக்குள்ளேயே இப்படி அடிச்சு கொண்டுகிட்டு இருந்தீங்கன்னா என்னடா தப்பா இருக்கு வேலை. நம்மளால எஸ்.ஜே. சூர்யாவை போடுவோம், அவருதான் வந்து வித்தியாசமா நடிப்பாருன்னு சொல்லி இறக்குறதுக்காக இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்னுக்குள்ள வந்திருக்கானுங்க. ஸோ என்னோட வைல்டு தியரி அதுதான். பட் லெட்ஸ் கண்டினியூ. டானி, நீங்களே சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு மேல பெருசாலாம் சொல்றது இல்ல பிரதர். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொன்னா இப்படி சொல்லுவேன். வேணா அந்த சமையல் குறிப்பு மாதிரி சொல்லலாம். இப்ப நம்ம ராயன் படம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு வடச்சென்னை எடுத்துக்கங்க, அப்படியே அசுரன் எடுத்துக்கங்க, ரெண்டுத்தையும் ஒரு கடாயில கட்டி அது மேல ஒரு மூடி ஃபுல்லா இது கொட்டுங்க, கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொட்டுங்க, கரகரன்னு கலக்கி குழப்பி எடுத்தீங்கன்னா ஒரு கலவை கிடைக்கும் இல்லையா, அதான் ராயன். அவ்வளவுதான் பிரதர். ஆடுகளம் பிரேம போட்டுருங்க. மனம் கடைசியில சேர்க்கறதுக்கு கார்னிஷிங்க்கு துஷாரா விஜயன். எங்கடா மனம் சேர்த்தா, என்னடா இது? ஏடா ஒரு பேச்சு கூட லாஜிக் வேணாமாடா, கதையில தான் லாஜிக் இல்ல. பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஒரு மீம் போடணும்னா எந்த மீம் தெரியுமா? இத கூட வடச்சென்னையிலே எடுக்கலாம். கதை எப்படி வடச்சென்னையிலிருந்து எடுத்தோமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு மீம் டெம்ப்ளேட்டும் வடச்சென்னையிலிருந்து எடுக்கலாம். என்ன மீம் டெம்ப்ளேட்னா, அந்த இதுல ராஜனை கொண்டுட்டு இவனுங்க எல்லாம் டேபிள் உட்காந்து பேசிட்டு இருப்பானு தெரியுமா? இதுல வந்து டிக்கெட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு அங்க மேல உட்காந்துட்டு இருக்கவங்க இவன் நான் காளிதாஸ் ஜெயராம, துஷாரா விஜயனு, எஸ்.ஜே. சூர்யா இவங்க எல்லாம் உட்காந்துருப்பானு கீழே படுத்திருக்கிறது வந்து கதை ஒரு செம மீம் டெம்ப்ளேட் வைக்கலாம்.
தனுஷ் வந்து அந்த இதுல சர்வ் பண்ணிருப்பான் தெரியுமா, சர்வர். அந்த வேலைதான் பாத்திருக்கேன் நினைக்கிறேன் இந்த படம் ஃபுல்லா. என்ன பிரதர், இப்போ ஒரு எல்லாமே அவரே அவரோட படம் சிறப்பா சொல்லியிருக்காங்க. அவரே டைரக்ட் பண்ணி, அவரே எழுதி, அவரே நடிச்சு, எல்லா எஃபர்ட்டும் போட்டு அவரே ஒரு ஆடியோ மனுஷன் லான்ச்ல ஏங்க ஸ்பீச் லிரிக்ஸ் வேற எழுதி கொடுத்து இருக்காருங்க, லிரிக்ஸ் லிரிக்ஸ் எழுதி அவரே பாடி எழுதி இருக்காரு. டயலாக் எனக்கு பாடி தெரிஞ்சு டயலாக் யார் இதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு தெரியல bro. இல்லடா, அவர் நான் ஒண்ணு சொல்றேன், எழுதியிருப்பாரான்னு தெரியல. இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கிடையாது, இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ்மெண்டே கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் தனுஷ் வந்து ஜஸ்ட் as simple as that பண்ணிட்டு போயிடுவாரு. அதை விட பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆடியோ லான்ச்ல ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றது, போயஸ் கார்டன்ல ஆடியோ லான்ச்ல வந்து ஆக்டிங் பண்ணணும், அதுக்கு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை விட போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்காரு அன்பா. எவ்வளவு அது கஷ்டம் தெரியுமா அரசியல் அது? நான் போக விரும்பல. அது Sorry, அவருக்கு அரசியலுக்குள்ள போக காசு விரும்பல. இருக்கு வாங்குறாரு, விடுங்க. ஏன்டா கதையெல்லாம் சொல்ற, அதை கூட ஒரிஜினலா சொல்ல மாட்டேடா. ரஜினி சொல்ல அதே ஸ்பீச் அப்படியே டெம்ப்ளேட் எடுத்து வச்சிருக்காங்க இவன். அந்த 16 வயசு வன்மத்துல பையனுக்கு பேசுறேன். இந்த தனுஷ் குடுக்கிற இதுதான். நான் சொல்லட்டா, ஏய், ஆக்சுவலா வந்து அதுல ஒரு மொமெண்ட் வரும்டா. இந்த பணக்காரன் படத்துல அவன் கைய வச்சு அவனை வில்லனை போட்டு அடிப்பான் தெரியுமா, அந்த மொமெண்ட் வரும். அந்த தங்கச்சிய வந்து அவன் பேர் என்ன, சேது வீட்டுல இருந்து தூக்க போகும்போது அவங்களே இவனை ட்ராப் பண்ணுவானுங்கல்ல. டிவில என்ன படம் வரும், பணக்காரன் படம். ஒண்ணுமே இல்லாம இருந்து உயர்ந்து வாழ்றான் பாரு. எதுக்குடா நீ அவ்வளவு தூரத்துக்கு போற? பணக்கார படம் வரைக்கும் எதுக்கு போற? படம் ஆரம்பிச்ச உடனே நீங்க யாராவது அந்த ரெஃபரன்ஸ் கவனிச்சிக்கலாம்னு தெரியல, அப்புறம்டா டைரக்டா ரஜினி ரெஃபரன்ஸ் எடுத்த உடனே வரும்டா. இந்த இவனை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வெயின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்ப வந்து இவன் தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பான். அந்த டயலாக் வந்து தேவையே இல்ல. பின்னாடி நின்று இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் 2 பேர் பேசிட்டு இருப்பானுங்க. இங்க பாரு, சின்ன பசங்க 2 பேர் கூட சரி விட்டுலாம், ஆனா இந்த ராயன் இவருக்கான் பாரு காத்தாங்க, இவனை 2 கை காலை வெட்டி ஆத்துல தூக்கி போட்டனா கூட பொழைச்சிக்குவான்டா அப்படிமா. டைரக்டா ரஜினி ரெஃபரன்ஸ் இவன் எடுத்த விட்டே வைக்கிறான். பிளாஷ்பேக் சீன் ஆரம்பிக்கும் போதே வச்சிருக்கான். டயலாக் இன்னோட இந்த படத்துல பாத்திருக்கியாடா, டயலாக் எல்லாம் பாத்திருக்கல எல்லா நேரத்துலயும். ஐயோ நல்லா புரியும் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தான் 3 பசங்க இருக்கோம்ல, ஆல்ரெடி அப்பா அம்மாக்கு நம்ம 3 குழந்தைங்க இருக்கோம். முத்துவேல் ராயன், காத்தவராயன், மாணிக்கவேல் ராயன், அதனால எனக்கு ஒரு பாப்பா வேணும்டா. மொத்த கதையவே சொல்லிட்டு போயிடலாமேடா. இந்த மாதிரி இதே நானும் டானியும் பேசிட்டு இருக்கோம். வாங்கடா இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு சொல்லுங்க. 5 நிமிஷம் மான்டேஜ் போட்டு இந்த மாதிரி சொல்றான் இல்லையா, எஸ்.ஜே. சூர்யா வந்து இவனுங்களை சதி வீழ்ச்சியில இது பண்ணி அண்ணனையே கொள்ள வச்சிட்டானுங்க அப்படின்னு ஒரு மான்டேஜ் போட்டு இருக்கானுங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எப்படி அது போட்டாலும் லாஜிக் இதாக போறது இல்ல. அதுக்கு முத்துவேல் பாண்டிய காத்தவராயனா, ஏன்டா உங்களெல்லாம் எஸ்.ஜே. சூர்யா இப்படி எனக்கு பின்னாடி இது பண்ண வச்சுட்டா பாருங்க, அதே டைலாக்லயே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லன்னா இது மாதிரி அப்படி சொல்றதுக்கு வந்து ரொம்ப சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இவருதான் இப்ப ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கானுங்கல்ல, இந்த மாதிரி சிங்கம்ங்கிறது வந்து எப்பவுமேமா அப்படின்னு சொன்னாலே நாங்க புரிஞ்சுக்குவோம். ஓகே, சிங்கம், புலி, கரடி, மானு, தேவாங்கு, பனிக்கரடி. இதே மொமெண்ட் நானும் டானி தியேட்டர்ல உட்காந்துடா கோதா, இந்த டயலாக் எல்லாம் ஒரு நாள் கொளுத்துறோண்டா போட்டு அப்படின்னு. இல்ல எத்தனை பேர்ரா இதே டைலாக மாத்தி 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 எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. சிங்கம் காடுன்னு உயிரை வாங்குறாங்கடா. சொல்றேன் 100% நம்ம டயலாக் ஒர்க் அவுட் ஆகும்டா. நீ எனக்கு எப்ப வந்து இந்த படம் பயம் வந்துச்சு நான் சொல்றேன், எனக்கு அந்த இந்த படத்துல வந்து ஆஹா ரைட்டு அப்படின்னு எடுத்த உடனே ஒரு நல்ல மொமெண்ட் வரும். எதுனா அந்த சாமியார் கழுத்தை வெட்டுற சீன் இருக்கும் தெரியுங்களா, குழந்தைய கொடுத்துருங்க. அந்த சீனை எவ்வளவு கேவலமா டைரக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா, அதாவது நீ படம் ஓபன் பண்ணி 5 நிமிஷத்துல ஒரு சீன் வருது. எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஆடியன்ஸ் குறைக்கணும், எவ்வளவு எஃபர்ட் பண்ணணும், எவ்வளவு நல்லா பண்ணும் ஓப்பனிங்க. ஏதோ இந்த செகண்ட் யூனிட் போய் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த சீன். பாத்தீங்கன்னா கீழே விழுவான், கரெக்டா அவன் விழுந்த இடத்துல பக்கத்துல கத்தி நின்று இருக்கும். கத்தி எடுத்துட்டு சரி எடுத்த அப்படியே காலில் வெட்டலாம், கையில வெட்டலாம், குழந்தைய அவன் கொடுக்க போறான். நீ கழுத்து தான் வெட்டணும், கையில குழந்தைய வச்சுட்டே இருப்பான். அவன் குழந்தை கையிலயே இருக்கும், அப்படியே கத்தியை வீசுவான். கரெக்டா இவன் கழுத்துல மட்டும் கிழிச்சு வரும். குழந்தை ராயன் வந்து மிகப்பெரிய ஒரு அத்லெட்டிக் ஸ்கூல் சாம்பியன். அது செம காமிக்கலா இருக்கும். அவன் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே கொலை பண்றான்டா. அவன் ஏதோ 26 கொலை பண்ணலடா ஆல்ரெடி. ஆனா என் பாயிண்ட் என்ன, அவன் கழுத்தை வெட்டணும் ட்ரை பண்றது கூட ஓகே, ஆனா அதுக்கு ஒரு ஷாட் வச்சிருவான் பாருங்க, ஷார்ட் பிலிம் டைரக்ஷன்ல வர ஷாட்டுங்க அது.
இப்படி இல்லங்க கத்தி இல்ல வீசுவான். அது எனக்கு கட் தெரியும். பண்ணி அது ஏன் செவத்துல வச்சிருப்பாங்க ரத்தம் இல்ல தெரிக்கும். நான் சொல்றேன். டே டே டானி அது வந்து அந்த சின்ன பையன் வெட்டுறதை காமிக்க கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்கடா. வேற என்னடா எப்படி வைக்க என்னடா நடக்குது முடியாதுன்றதுக்காக அதை இப்ப? கட் சரி, பண்ணி எடுத்துட்டு இப்ப போறாங்க. அவன் சின்ன பையன் வெட்டுறது ஆக்சுவலா காட்டவே ஆக்சுவலா இல்லையா? இல்லடா, அந்த சீனுக்கு நீங்க பிடிஎஸ் வச்சீங்கன்னா அந்த செவுத்துல ரத்தம் தெளிக்கிறது யாரும் இல்ல, அருண் மாதேஸ்வரன் ப்ரோ. பிசுக்கு பிசுக்கு அதுதான் இது டேய், first அததான் சொல்ல வந்தேன். நைஸ் ராக்கி ஒன்றா. ராக்கிய சொன்னாங்க தெரியுமா? ராக்கி அப்படியே ஆஹா வந்துட்டாரு. வயலண்ட்னாங்க. போய் பார்த்தா ரத்தம் செவுத்துல ரத்தம் தெரிக்கிற இதெல்லாம் டேய் இது 70s 60sல பண்ணிட்டு இருந்தாங்கடா. கட் பண்ணா செவுத்துல ரத்தம் தெரிக்குதுங்கிறதெல்லாம். நீ அவன் இப்ப அந்த சின்ன பையன் கொலை பண்ணாங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ செவுத்துல ரத்தம் தெரிக்கிறது காட்டினோடனே அவன் கொலை பண்ண நான் நினைக்க போறேன் நான். டேய், எடுக்கிற ஏய் ஒழுங்கா இல்ல எடு. நீ ஏய் இதுக்கே இரு, எப்படி இரு, இருக்கிற? இரு, இரு. சொல்லு. ஏய் அந்த இரு அந்த ரத்தம் தெரிக்கிற ஷாட்டை விடு. அதுல இந்த சீக்வன்ஸ்லயே இன்னொரு 2 ஷாட் இருக்கு. ஒரு ஷாட் வந்து அந்த இந்த ஸ்மியர் எஃபெக்ட் மாதிரி போட்டுருவாங்கல்ல, ஸ்லோ ட்ரையல்ஸ் மாதிரி. அவன் ஓடி அடிக்க வருவான், திடீர்னு பார்த்தா ஸ்டாப் மோஷன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அந்த போஸ்டர் கட் வந்து பண்ணிடுவாங்க. ஆமா, ஏன் பண்ணிருப்பாங்கன்னா மேபி அது அவங்க பார்க்கும்போது ரொம்ப காமிக்கலா இருந்திருக்கும். அந்த ஒரு சீன் ஆமா, இன்டென்சிட்டி ஆமா. இல்லாத அதுவும் மாதிரி எனக்கு ஃபீல் இருந்திருக்கும். ஆச்சு. அது என்னமோ இவங்க இன்னொன்னு ஒரிஜினலா டைரக்ட் பண்ண மாதிரி இல்ல. முடிச்சிடறேன். ஆமா அது எடிட்டுக்கு அப்புறம் தான் அதுல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இவன் வெட்டிட்டு திரும்புவான். நம்ம முத்துவேல் ராஜான்னு நினைக்கிறேன். சதீப் கிஷன் பேர் என்னடா? முத்துவேல் ராஜா தானே? அவன் வந்து வாய பொத்துவான் பாத்தியா? சொல்லுங்கடா கரும, அந்த பேரா ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. சந்தீப் கிஷன் அந்த குட்டி கேரக்டர் வாய பொத்துவான் தெரியுமா? அவன் யார்டா போய் சொல்ல போறான்? எதுக்குடா இந்த சீக்வன்ஸ்? வாய பொத்திக்கிட்டு இருப்பான் அவன் வேற. ஞாபகம் இருக்கே இல்லையா இல்லடா, உங்களுக்கு? பயத்துல கத்திட்டாமே கத்தி டைரக்ஷன் மாறி இருமுல்ல. அட ஐயோ கத்தாதையா, நானே பதறத்துல வச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி வெட்டிட்டு இருக்கான் அவன் பாவம். டேய், நீ எப்படி தெரியுமா இருக்கு? இதெல்லாம் வந்து பிரச்சனைங்கிற. அந்த இதுல லாரில ஏறணும்னு பால் புட்டி வச்சுட்டு பொம்மை பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு இருப்பான் தெரியுமா? பொம்மை ஆடாத பொம்மை பாப்பா அப்படின்னு சொல்லி. ஏண்டா அதுதான் பொம்மை குழந்தைன்னு தெரியுதுல்ல, வேற ஏதாவது சஜஸ்டிவா காமிச்சு சொல்ல வேண்டியதுதானே. நல்ல மிட்டு காமிச்சு பொம்மைங்கிறது நல்லா காமிக்கிறானுங்க. டேய் கிக்கு புதிய அப்புறம் போட்டு எப்படி வரத்தா விட்டு வரைஞ்சிருமா அந்த மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் கட் பண்ணி அந்த ஷாட்டை காமிக்கிறது. அப்ப ஒரு match cut பண்ணல. வச்சிருந்திருக்கணும். ஆரம்பிச்ச இடத்துலயே முடிச்சுட்டாங்க ஜி அப்படின்னு. அதான் வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படி. எப்பா இந்த உடுங்கடா இந்த வாழ்க்கை ஒரு வட்டம் கதைய. வாழ்க்கை வட்டம் பிரதர். ஆக்சுவலா அது அதான்டா வந்து அந்த ஹோல் சீக்வென்ஸே வந்து எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வர அந்த ஸ்டார்டிங் சீக்வென்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இல்லையே இவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகணும்ல, இந்த 4 கேரக்டர்ஸோட ரூட் பண்றதுக்கு ஏதாவது தேவைப்படணும்ல, அது 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 ஒட்டலையே அப்படிங்கிற பயத்துல போய் மீதி பேட்ச் புக் மட்டும் அந்த பிளாஷ்பேக் சீன் எடுத்து வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்டா ஏதோ ஒரு அவசரத்துல எடுத்த மாதிரியோ அட்டென்ஷனே இல்லாம எடுத்த மாதிரியோ இருந்துச்சு. ஆனா ஒரு படத்துக்கு ஓப்பனிங் சீக்வென்சஸ் முக்கியம். சாமியார் பாத்தியா? கிளிஷேடு சாமியார் 15,000 தராங்கடா அப்படின்னு சொல்லி என்ன ஐயோ அப்பான்ற மாதிரி இருக்கு. போதுண்டா அங்க ஆரம்பிச்சான். அங்க தலையை வெட்ட ஆரம்பிச்சான், வெட்டிக்கிட்டே இருக்கான். இதுக்கு நடுவுல வந்து இன்னொரு தியரி இருக்கு பிரதர் எனக்கு. சரியா? இந்த கோனூசியை அவன் எங்கேருந்து எடுத்தான் அப்படின்ற ஒரு அதுக்கே ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லா கோனூசியை வச்சே குத்திக்கிட்டு இருக்கான் எல்லாரையும். அது ப்ரீக்வல்ல இருக்கா? அது இவரு வச்சிருந்திருப்பாரு, செல்வராகவன் ப்ரோ வச்சிருந்திருப்பாரு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது, இருங்க நான் வரேன். ஆக்சுவலா இது யூனிவர்ஸ் டை அப், உங்களுக்கு தெரியல. இவர் இதுல உட்காந்து சரியா, இவரை வந்து ஒருத்தன் இந்த மாதிரி அடிச்சு அசிங்கப்படுத்திடுவான் சின்ன பையனை. சரியா, இவரை ரோட்ல வந்து விழுவாரு. விழுந்த உடனே பக்கத்துல இன்னொரு பையன் உட்காந்து ஷூ தொடச்சிட்டு இருப்பான். அந்த பையன் வந்து இவன் கையில அந்த இது பண்ண தெரியுமா, ஒருத்தன் ஷூ வச்சு உடச்சான் தெரியுமா, அந்த ஷூ காலுக்குள்ள அப்படியே ஒருத்தன் கோணி ஊசி இறக்குவான். இன்னொரு சின்ன பையன் இறக்குவான். இறக்கிட்டு அவன் ஓட விட்டுட்டு வருவான். வந்து இந்த தனுஷ் சின்ன தனுஷ் கையில அந்த கோணி ஊசியை கொடுப்பான். இனிமே இந்த மாதிரி எவனா ஏதாவது பேசணும்னா இந்த கோணி ஊசியை வச்சு இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான். போகும்போது தனுஷ் அவனை கூப்பிடுவான். கூப்பிட்டு அண்ணா உங்க பேர் என்னன்னா அப்படிமா. திரும்பி பார்த்து என்ன சொல்லுவான், உங்களுக்கு தெரியல? கிடையாது, ராக்கி பாய்ன்னு சொல்லுவான். அவங்க பக்கத்துல உட்காந்து ஷூக்கு பாலிஷ் போட்டு இருந்து ராக்கி பாய் பிரதர். இங்க நீங்க பிஜிஎம் போட்டுருக்கணும். டீன்ஸ் படத்துல அப்ப வந்து ராயன் வந்து ரொம்ப லேட்டா தான் வயசாயிருக்கும். ராக்கி பாய் 1970s 1960s 1950s அவரோட சின்ன குழந்தையா இருந்தாரு. இவர் என்னன்னா 2002 2003 வந்து இந்த கதை நடந்துட்டு இருக்கு.
அப்போ இந்த ராயன் கதை ராயன் ராம எப்படி ராயன் முதல்ல எப்படா இந்த கதை இந்த இதெல்லாம் நடக்குது நீ இவ்வளவு கான்பிடன்டா சொல்ற? நான் சொல்றேன் அதுக்கு வந்து எனக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, ஹெவியா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து இதை கண்டுபிடிச்ச ஒரே பாராட்டுக்குரியவர் வந்து மிஸ்டர் இவர் தான். வாங்க இருக்குங்க. வாங்க நீங்க சொல்றதுதான். வாங்க அவங்க வந்து இவனை போடும்போது வீடியோ எடுப்பாங்கல்ல பிரதர், அவங்க பேர் என்ன, இவன் கத்தி குத்தி விழுவான்ல, வந்து கேமரா போன் வந்துருச்சு, அதை போட்டோ எடுக்கிறாங்க, பப்ஜி எடுக்கிறாங்க, போன் எடுக்கிறாங்க. ஆனா முதல்லயே பப்ஜி விளையாடிட்டு இருக்கிறதே காட்டிடுவாங்க. ஆமா, இவங்க வந்து 2010க்கு அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்துல இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தேவையான சிச்சுவேஷன்ல இந்த சத்யா கிளினிக் அம்பாசிடர் கார்ல போயிட்டு இருக்கிறான்டா சேதுராமன். போயிட்டு இருக்கேன் பிரதர். கொடூரமான வில்லன்னா நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் பிரதர். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அதான் பிரசன்ட்ல தான் நடக்குது. ஆனா ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்ட்லி அறிஞ்சாலுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி இருக்கு, நான் சொல்றேன். இந்த எம்ஜிஆர் வாட்ச் டிக் டிக்னு ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு வடச்சனை வரல, அந்த மாதிரி தியரம் தான் இது. ஜி அம்பாசிடர் எல்லாம் தரக்குறவா இடம் போட்டுறாதீங்க, தெரியும்ல அமெரிக்க ஜனாதிபதியே அந்த மேக் மாடல்ல தான் போயிட்டு இருக்காராமா, அதுல ஏவுகணையும் அடிச்சாலும் உள்ள இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு பேசிக்கிறாங்க. அதனாலதான் முடியும். அது ஆனா ஏண்டா ஏதோ ஒரு வடக்க வந்து டக்கு டக்குன்னு அடிக்கிறான், எல்லாம் உடை இது அவன் பிரகாஷ்ராஜ் அனுப்பினாலு அந்த காருக்கு ஒண்ணாகாதுங்கிற. இல்ல வாங்க இல்ல வாங்க, எனக்கு தெரிஞ்சு அம்பாசிடர் கண்ணாடி தான் உடையும் போது நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற மாடல் எல்லாம் ஃபைபர் கிளாஸ் போட்டுறாங்களா, உடையும் போது நல்லா இருக்க மாட்டேங்குது. அம்பாசிடர் கார்டுன்னு போட்டா 4-5 கண்ணாடி உடையும் எக்ஸ்ட்ராவா அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுடா, எந்த இயர் இது, முதல்ல இது எந்த டைம் லைன்ன்றதே எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அப்புறமா டானி வாங்க சொல்றேன் மாமதுர சாங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் அப்படியே ஷாக்கிங்ல இருக்கேன். அப்ப 2024 படமா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. கரண்ட் டைம் படம் இல்ல, ஏன்னா சிசிடிவி இல்லாத உலகம் இது. சிசிடிவி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பிரதர். கை தடுத்து போடுறாங்க அந்த ஊர்ல, சிசிடிவி வைக்க மாட்டாங்க, கை தடுத்து போடுற ஊர்ல எனக்கு புரியுது வாங்க, எனக்கு புரியுது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான், இது வந்து எந்த ஒரு ரியல் லைஃப்லயும் இல்ல. அதுல அந்த ஊர்ல சிசிடிவி எல்லாம் இருக்காது, செல்முருகன் தான் இருப்பாங்க எல்லா இடத்துலயும். அவங்க நான் பார்த்தேன், ஆனா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் பார்த்தப்பா சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லி போலீஸ்ட சொல்லி எஸ்.ஏ. சூர்யாட்ட சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேப்பா. அந்த மாதிரி ஜாதியில பிறக்க பஸ் நான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா அவன். செல்முருகன் அவன் தான் சொன்னானடா. இதெல்லாம் நான் அசியூம் பண்ணிக்கணும். இல்ல இரு ஒரு நிமிஷம், இதெல்லாம் நான் அசியூம் பண்ணிக்கணும். ஆனா வந்து நான் உண்மையிலே அசியூம் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் டயலாக்ல வச்சிருவீங்க, சரியா? ஏன்டா கதையோட பிளாட் பாயிண்டே நீ அசியூம் பண்ணிக்கணும். ஜோக்குன்னு விட்டுங்க, ஜோக்ஸ் எல்லாம் விட்டுட்டு சீரியஸாவே இவனுக்கு ஆக்சுவலா இதுல என்னென்ன பிரச்சனையானா சுத்தமாவே எக்ஸ்போசிஷன் எழுத வரல பதர் இவனுக்கு. இப்போ நம்ம ஜோக்கா சொன்ன தெரியுமா முன்னாடி, ஏன்டா இப்ப இது நம்ம 3 பேர் இருக்குண்டா, நம்ம அப்பா அம்மாக்கு நமக்கு ஒரு தங்கச்சி இருக்குண்டா, அப்புறம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளா கஷ்டப்பட்டு உழைச்சி இங்க மேல வந்திருக்குண்டா, இது பண்ணிட்டு இருக்குண்டா, நம்ம கதையை வந்து இவனால ஆக்ஷன்ஸ் வச்சு சொல்ல முடியலங்கிறதால எல்லா இடத்துலயும் நிறுத்தி இது நடந்துட்டு இருக்கு, இது நடந்திருக்கு, இப்ப இது நடந்தா இது நடக்கும் அப்படின்னு பேசுறது வந்து உனக்கு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு நீ மொத்த கதையுமே டயலாக்லயே சொல்லிடலாமேங்கிற மாதிரிதான் இருக்கும். எனக்கு எங்க ரொம்பவே காண்டா எனக்கு அது ஃபீல் ஆச்சுன்னா, எக்ஸ்போஷன் இவ்வளவு கேவலமா இருக்குமா அப்படிங்கிறது. பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு புது கேரக்டர், அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்ப ரவுடிங்க இவரு பேர் சேது சார், இவரு பேர் சேகர் சார், இவரோட அப்பாவை இவரு வெட்டிட்டார் சார், அதனால இவங்க 2 பேருக்கு இந்த எக்ஸ்போசிஷன் தேவையே இல்ல. டைரக்டா நீ அந்த தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க சீன் காட்டினாலே எனக்கு அது மொத்தமே ஆக்சுவலாவே புரிஞ்சிருக்கும் இல்லையா? இவங்க 2 பேரும் ரவுடிங்க, இவங்களுக்கு முன்னாடி புரிய வேண்டியது பிரச்சனை கிடையாது. இங்க பாரு டானி, பிரகாஷ்ராஜுக்கு புரியணும்டா, அவன் ஏன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான் அது இல்ல, அது மேட்டர் கிடையாது. பிரகாஷ்ராஜுக்கு இதெல்லாம் தெரியும், ஏன்னா அவங்க அப்பாவை கொண்டதே இந்த ஊருக்காரங்க தான். ஆமா, இவன் சும்மா டைம் பாஸ் ஆகுது. ரொம்ப மோசமான சீனு.
என்னன்னா இப்ப பிரகாஷ் ராஜ் கட் பண்ணா பிரகாஷ் ராஜ் வாயில இருந்து எக்ஸ்போஷன் வரும். ஆக்சுவலா இங்க முன்னாடி எஸ்ஐ ஆமா சார் கொளுத்திட்டாங்க சார், பல வருஷங்கள் முன்னாடி நடந்த கதை சார் அது. அதாவது நீ தெல்ல தெளிவா எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு. பல வருஷங்கள் முன்னாடி ஒரு எஸ்ஐ கொளுத்திட்டாங்க சார், ஆமா சார் அவர் எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி இவர் இப்ப இந்த இடத்துல என்ன, அதாவது ஒரு 0.1% கூட மக்கள் யோசிக்கவே கூடாது. நான் எல்லாத்தையும் என் வாயால தெல்ல தெளிவா புட்டு புட்டு வச்சு இதுதான் இப்படி நடந்துச்சு, இது ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல ஆச்சு இல்லையா, அது வந்து இட்ஸ் நெவர் a good எக்ஸ்பிளோஷன் டூல். பிரகாஷ் ராஜோட இன்னொரு பிரகாஷ் ராஜோட கேரக்டர் போனோம்னு வச்சுக்கேன், பிரகாஷ் ராஜோட ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். அந்த 3 பேரு இந்த ஏவி விட்டான்ல அவனை கொண்டுடுவான். ஆமா அவனை கொண்டுட்டு சார் எதுக்கு சார் கொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவனுங்க என்ன தியாகிங்களா கிரிமினல்ஸ் தானே அப்படின்னு. என்னடா சம்பந்தமே இல்லாம நீயே இல்ல ஆக்சுவலா நீ பிரகாஷ் ராஜ கூட இது பண்ணிடலாம். நான் சொல்றது கேளு, இவனை பிரகாஷ் ராஜ கூட நீ அந்த இதுல சரி அவங்க அப்பா உயிரோட எரிச்சு கொண்டிருக்கானுங்க, அவன் வன்மத்தோடயே படிச்சு வளர்ந்து போலீஸ் ஆகி கிரிமினல்ஸ கொல்றது மட்டுமே சைக்கோபாத் மாதிரி வளர்ந்துருக்கான்னு சொல்லி வச்சுக்குவேன். அவனை பார்த்து கூட எனக்கு பயமா இல்லடா, பின்னாடி கூட ஒரு அம்மா நின்று இருக்கு தெரியுமாடா, இவனுக்கு ஏதோ மோட்டிவ் இருக்கு பண்றான்டா அவன். அந்த அந்த இன்னொரு சீன்ல வந்து சார் இவனுக்கு இன்னும் உயிர் இருக்க மாதிரி இருக்கு சார், துரை பையன் துடிச்சிட்டு இருப்பான், போய் சரி ரிலீவ் ஆஃபீஸ் பெயின் அப்படின்னு டக்குன்னு அந்த அம்மா வெயிட் பண்ற மாதிரி நின்று இருக்கட்டும் அந்த இடத்துல. ஓகே சார் அப்படின்னு சார் வாங்க சார் வந்து வா நல்லா அழுத்தி பிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கியா அப்படின்னு எனக்கு டக்குனு அமுக்கியானோடனே நம்மளால பாம்பு ஹாரன் அடிச்சு அதுக்கிட்டே இங்க பாருங்க எஸ்.ஜே. சூர்யா மாதிரி பண்ணாதீங்க, வாங்க ப்ளீஸ், we are talking about a serious movie here. ஆனா அது யோசிச்சு பாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குடா, எந்த ஒரு டைமென்ஷனுமே இல்லாம பேப்பர் தின்னா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எதுக்கு எதுவுமே கேட்காது, ஏன் ஃபாலோ பண்ணுது, ஏன் கொலை பண்ணுது, கொலை பண்றது கொஸ்டினே ஏன் பண்ண மாட்டேங்குது, அட்லீஸ்ட் அவர் சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. அதான் கொஸ்டின் பண்றது இன்னொரு கேரக்டர் வச்சிருக்காருல்ல, எதுக்கு சார் கண்ணு, எதுக்கு சார் கண்ணு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு சார் எல்லாரையும் சுடுறீங்க, எந்த ரிப்போர்ட்ல சார் எழுதுது, எல்லாத்தையும் கேக்குறதுதான் பக்கத்துல ஒருத்தன் வச்சிருக்கானே. அப்போ நான் கூட உங்களுக்கு லூஸ் எண்டு தானே சார் அப்படி லாஸ்ட்ல கெட் டயலாக் வேற, you are just a loose not an end. பிரகாஷ் ராஜ் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா பிரகாஷ் ராஜ் பிளான் இதெல்லாம் கிடையாதுடா, மொத்தமா ஒரு நியூக்ளியர் பாம் அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா மொத்தமா வடச்சலே வச்சு வெடிச்சிட்டு கிளியர் பண்ணிட்டு கிளம்பிடுவானா அந்த மாதிரி ஆடுற படத்துல. ஏன் தெரியும் எனக்கு கடுப்பே ஆகலடா, நிறைய இடத்துல நான் ரொம்பவே படத்தை எப்படி என்ஜாய் பண்ணனா, இனிமே ஒருவேளை பார்க்க போறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்றது என்னவா இருக்கு தெரியுமா, இந்த படத்தை எடுத்து முடிச்சு தனுஷ் வெற்றிமாறனுக்கு போட்டு காட்டியிருப்பான் தானே, வெற்றிமாறன் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்திருப்பான் தானே, அவன் மைண்ட்ல என்னெல்லாம் இதுக்கு ஓடி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சிட்டே இந்த படம் பாருங்க, செம ஜாலியா. இல்ல ப்ரோ எனக்கு இந்த இடத்துல சொல்றது ஒண்ணே சொல்றேன். இந்த செல்வா நான் கொன்னதுக்கு அப்புறம் கொல்ல போறதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருப்பான், எதுக்குன்னு எஸ்.ஜே. சூர்யா கேட்பான், ஒன்னெல்லாம் என்ன செய்ய காத்திருக்கானோ ராயா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் இந்த படத்தை பார்த்துட்டு அவன் என்னெல்லாம் சொல்ல காத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. என்னன்னா இருக்கிற எல்லா படத்தையும் என்னோட படத்தை எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம் எடுத்துட்டு, அதாவது ஆடியோ லான்ச்ல வந்து தன்னையும் ஹீரோவா ஃபீல் பண்ணி நடிச்சு, அதுவும் அதாவது அந்த ஸ்பீச்சோட அஜெண்டா, அதுல இருக்க பின்னாடி இருக்க அஜெண்டா பாரு, ஏன் நாங்கெல்லாம் இங்க வரக்கூடாதா, ஏன் நாங்கெல்லாம் இங்க வீடு வாங்கக்கூடாதா, ஏன் நாங்கெல்லாம் இங்க ஆக்சுவலா ஏதோ நான் காமன் மேனு, நான் வந்து கீழ இருந்து வந்தவன், நான் வந்து கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து அதை நீ என்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க. ஆனா நீ படம் எடுக்கும்போது எப்படி இருக்கு பாரு, இப்போ ஆல்ரெடி வடச்சென்னைன்னு ஒரு படம் எடுத்துட்டோமேன்னு அங்க ஒருத்தர் ரிக்ரெட்ல தான் இருக்கான், நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம், இந்த ஊரே இப்படிதாங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் கிரியேட் பண்றோம், அதை பிரேக் பண்ணோம் அப்படிங்கிற 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க ஒருத்தனுக்கு இங்க. அதாவது என்ன எதுக்கு எப்படி எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஹோல் சீக்வன்ஸ் வரும் தெரியுமா, சந்தீப் கிஷானு அபர்ணா பாலமுரளி லவ் பண்றாங்கன்னு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பான் தெரியுமா, அது சரியான ஒரு சாங்டா, பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்துக்கும் அந்த சாங் ஒட்டவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு. சரி அந்த சாங் போட்ட அந்த இடத்துல இவங்க வேற என்ன லவ் பண்றாங்க, இவங்க எதுக்கு லவ் பண்றாங்க? நான் சொல்றேன்
எதுக்கு அந்த சாங் வச்சிருக்காங்க நான் சொல்றேன் பிரதர். அவர் வந்து சந்தீப் கிஷன் இவங்க தனுஷுக்கு எதிராவே மாறுறதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது சரியா. அவன் வந்து வேலை வேணும்னு போறான். அப்பதான் வந்து சேது அண்ணா கிட்ட போய் சேர்றான். டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இவனே கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. ஓகேவா. அந்த பிரெக்னென்ட் ஆயிருக்கிறதுக்கான காரணம் இருங்க சொல்றத கேளுங்க. ஆக்சுவலா ஏன் தெரியுமா கோவப்பட்டிருப்பான்? சந்தீப் கிஷன் அபர்ணா முரளியே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாலதான் கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருக்காதுன்னு டென்ஷன் ஆயிருக்கேன். நானே கஷ்டப்பட்டு காமாட்சி இப்பதான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள மேகலைங்கிறேன். கடைசி வரைக்கும் காமாட்சியை காட்டாமே போயிட்டாங்க. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச காமாட்சிங்கிறது வந்து காமாட்சி சீக்வல்ல வருவாங்க. அண்ணன் காமாட்சிங்கிறது ஃபுல் நேம்னு நினைக்கிறேன் பிரதர். தப்பு. அண்ணன் காமாட்சிங்கிறது தப்பு பிரதர். Why do you always எஸ்.ஜே. சூர்யா மாதிரியே பண்ணாதீங்க வாங்க பிரதர். இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்து இப்போ டெக்னிகாலிட்டி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடியன்ஸுக்கு எதுக்கு பிரதர் சொல்லிட்டு ஜாலியா இந்த மாதிரி ஏதோ நாலு சொன்னோமா சிரிச்சோமா போனோமா அப்படின்னு பாப்போம். ஆக்சுவலா அதான் இதை விட அந்த ஹோல் சீக்வன்ஸ் எனக்கு கடுப்பானது என்னன்னா, இப்போ நீ வந்து இவங்க இப்படி லவ் பண்றாங்கன்னு காட்டுறோட பாயிண்ட் ஏதாவது பின்னாடி வர சரி. நான் இந்த சீனை சகிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், சரி இந்த இடத்துல லாஜிக் இல்ல, இந்த இடத்துல ஒர்க் ஆகல, இந்த இடத்துல இது ஒழுங்கா எடுக்கல, ஆனா இங்க இருந்து இதை நீ செட்டப் பண்றனா இதுல இருந்து பின்னாடி ஏதோ இருக்க போகுது அதனால வருது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா. என்டையர் இதுல கடைசியில என்ன அதாவது எனக்கு இந்த எண்டிங் இமேஜ் வேணும். ஃபர்ஸ்ட் குழந்தைய எடுத்துட்டு இவன் லாரியில வந்தான், இப்ப குழந்தைய எடுத்துட்டு லாரியில போறான் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணுமே இருக்காது. நேரா வந்து உங்க ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்து என்ன சீன் அது. ஒரு ஜீரோ எமோஷன்ஸோட வந்து குழந்தைய எடுத்துட்டு கையில கொடுத்துட்டு ஓகே நான் கிளம்புறேங்க பாய், உங்களுக்கு எண்டிங் சீன் வேணும்ல அதுக்காக தான் இந்த குழந்தை அப்படின்னு கொடுத்துட்டு போயிருவான். இது மட்டும் சொல்லண்டா. ஆக்சுவலா வந்து எனக்கு படத்துல இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்க ஒரு விஷயம், சந்தீப் கிஷன் வந்து அபர்ணா முரளியோட அப்பன் அடிச்சு போடுவான் தெரியுமா, இளவரசன் அடிச்சு போடுவான் தெரியுமா. ஆமா ஆமா ஆமா. அந்த அடிக்கிற சீன்ல இளவரசன் எப்படி ஓடுறான்னு கவனிச்சிருக்கீங்களா? பேட்டி கழட்டிடுவா அவன். இந்த ட்ரௌசர் இருக்கு மேடா, அது லங்கோட ஓடுவாடா. ஆக்சுவலா அது எப்படி இருந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் ஒரு கதையாடா, இந்த யூனிவர்ஸ்ல இருந்து வெளியே ஓடுவோம் ஒன்ன மாதிரியே இருக்கும்டா. அது வர மாட்டான்டா. ஆமாடா, இவ அந்த வேஷ்டி சீக்வன்ஸ் இருக்குல்ல, வாங்க அவனுக்கு கவனிச்சு சொல்லிட்டு இருந்தான் சரியா. அந்த வேஷ்டிய உருவதுக்கு முன்னாடியே டயலாக் எடுத்துரும், ஏய் என் வேஷ்டி, அப்பதான் வேஷ்டிய உருவான் சரியா. சந்தீப் கிஷன் என்ன வேட்டி உருவத வரன்ட்டு கரெக்டா நடிப்பா அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. அந்த படத்துல சிரித்த சீக்கிரம் இளவரசி பாத்துருக்காரு. ஒரு நாள் கழிச்சுட்டு வாங்கிருக்கீங்க, இன்னைக்குள்ள இல்லையா ஒரு மணிவே கிளம்பிட்டே இருப்பா அப்படி டக்குனு அப்படியே ஒரு கேரவன் ஏறி போயிருக்காரு வீட்டுக்கு. வந்துகிட்டு இருக்க முடியாது, இஷ்டத்துக்கு பேசுவேன், நான் இப்படியே கிளம்புறேன். ஐயோ பாரு, இதை ஏதோ ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி வச்சிருந்துருப்போம் போல. எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு ஆர்டிஸ்ட், எவ்வளவு இது. கடைசியில நான் கூட ஏதோ ஆக்சுவலா சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். படத்துக்கு போறதுக்கு முன்னாடி, எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலாவே கொஞ்சம் ஹோப் இருந்துச்சுங்க. ஒருத்தன் வந்து எதுக்கு ஆல்ரெடி ஹீரோவா இருந்துட்டு நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஆளு எதுக்கு தேவைன்னு கஷ்டப்பட்டு அவனா ஒரு கதை எழுதி அவனா அது டைரக்ட், அது கஷ்டமான வேலை தானே. வாண்டடா ஒருத்தன் கஷ்டமான வேலையை வாங்கி தலையில போட்டுக்கிறானே. கம்மி ஹீரோவா நடிக்கிறத டைரக்டர் ஆகும் அவனுக்கு எப்படி கம்மியா தான் வரப்போகுது காசு. இதுக்கு இந்த ஒரு படத்தை ஹீரோவா இருந்துக்கு அவன் 4 படம், ஒரு படம் டைரக்ட் பண்ணதுக்கு 4 படம் ஹீரோவா நடிக்கலாமே. இவன் இதை ஒருத்தன் காசு வேணான்னு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தன் படம் பண்றானா, ஒருவேளை ஆக்சுவலா ஏதோ நல்ல ஐடியா வச்சிருக்கான் போல அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்குள்ள ஒரு சின்ன தாட் இருந்துச்சுங்க. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, எப்படி பைத்தியம் ஆவானுங்க இவனுங்க அப்படிங்கிற டவுட் தான் வருது. இப்ப எந்த இடத்துல வந்து உனக்கு வந்து இந்த பைத்தியம் முத்தி போயிருக்கோம் அப்படிங்கிற டவுட் வருது இப்ப. டே இவன் டானி நம்ம சொல்லிட்டு இருந்ததேதான்.
இவனுங்க எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 2-3 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் மோசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே இவ்வளவு மோசமா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ண போறாங்க? செகண்ட் ஹாஃப் வந்து அப்ப தெரிஞ்சிச்சு எனக்கு, ஆஹா இந்த அளவுக்கு நீ மோசமா இருந்தாதான் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னே ஒத்துக்கிறாங்க. நீ வந்து கொஞ்சம் டீசெண்டா எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் அப்படின்றாங்க. இந்த செகண்ட் கான்ட்ரோவர்ஷியலா அவனை சொல்லட்டுங்களா? எனக்கு இது எப்படின்னே புரியல. நீங்க வெளியே வந்து நீங்க எல்லாருமே அதை கலாச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு ஆக்சுவலாவே அந்த நடுவுல வர அந்த ஒரு பிளே எனக்கு அது டைரக்ஷன்லாம் மொக்கையா சொதப்பிருந்துன்னு வச்சுக்கலாம். ஆனா ஸ்டோரி ஐடியாவா ரைட்டிங்கா எனக்கு அது சூப்பரா ஒர்க் ஆச்சு. எதுனா ஹவு இவனுங்களோட இந்த 2 பேரே வந்து அதாவது எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் வந்து அதுக்கு முன்னாடி நான் திட்டிட்டு இருந்தேன், ஒரு வில்லன் கேரக்டர் வந்து எப்பவுமே நம்ம இப்படி எழுதவே கூடாது. அதாவது அவன் வந்து எந்த ஆக்ஷனுமே பண்ண மாட்டான், போன் எடுத்து காதுல வச்சு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டே இருப்பான். அங்க வராங்களாடா, இங்க போறாங்களாடா, இவனை வெட்டிட்டீங்களாடா, இப்ப அவனை வெட்டிட்டீங்களாடா, சரி வீட்டுக்கு வாங்களா. ஏய் அப்ப நீ என்னதான் பண்ணுவ? நீ போன் பேசிக்கிட்டே இருப்ப, அதான் உன்னோட பவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வில்லனா இறங்கி அடிக்கணும்னு சொல்லி அப்பதான் நான் இது வாங்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலாவே அவனோட கேரக்டரே அதுதாங்கிறது வந்து அந்த சீக்வன்ஸ்ல ஒர்க் ஆகும். என்னன்னா அவன் வந்து மைண்ட் கேம்ஸ் தான் ஆடுவான், அவன் டைரக்டா சண்டை போக மாட்டான் அப்படிங்கிற கேரக்டர் அவனுக்கு இருக்கிறதாட்டும். இவனுக்கு வந்து ஆக்சுவலாவே வந்து அதான் இவன் வந்து டஃப் லவ், திட்டிட்டே இருப்பான், இவனை வந்து பாசமா பேச மாட்டான். ஆனா அவன் வந்து இவன்ட்ட பாசமா பேசுறான், அதனால இவன் அகேன்ஸ்டா திரும்புறான் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கு, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல. எனக்கு ஆனா தெரியல பிரதர், படம் பார்க்கும்போது ஆனா திஸ் குட் ஹவ் பீன் கொஞ்சம் எக்ஸிகியூஷன் நல்லா இருந்தா சூப்பர் ஐடியா. அது நம்மால டிஃபரெண்டா ஒரு பாயிண்ட் சொன்னேன். இல்ல நான் வந்து இதெல்லாம் ஓகே, நான் வந்து நீ இந்த இதனால வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்க, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அதுக்கு செட்டப்பே இல்லையாடா, சும்மா ஒரு மாண்டேஜ்ல வந்து இந்த இருக்கிற ஒரு படத்தோட மொத்த ட்விஸ்டையும் இந்த 5 நிமிஷத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு கான்ஃபிளிக்டிங் ஒரு இது சொல்றேன். இவனை வந்து அடிப்பான், காளிதாஸ் பின்மண்டையில பொடனிலே போலீஸ் அடிப்பான், அவன் இன்சல்ட் ஆகிறதுக்கு ஒரு க்ளோஸ் வச்சிருப்பான், அவனுக்கு சுருன்னு ஏறுது அப்படின்றதுக்கு. வானா அப்படின்னு சொல்லும் போது வரமாட்டான். அப்ப வந்து அவன் வந்து ஸ்டேக்ஸ், இது ஒரு ஸ்டேக்ஸே இல்ல, இதுக்கு ஏன்டா நான் வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம், அதாவது என்னடா நம்ம அண்ணன் வந்து நம்மள இவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க, வரமாட்டாரு, நம்ம அவமானம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதுக்கு அடுத்து ஒரு 2 சீனுக்கு அப்புறம் நம்ம சின்ன அண்ணனை போட போறாங்கன்னு சொல்றாங்கன்னு டக்குன்னு 3 பேருமா உள்ள இறங்குறோம். அப்போ வந்து ஆப்வியஸா அவனுக்கு தெரியணும் அண்ணன் வந்து ஸ்டேக்ஸ் இருந்தா இறங்கிடுவாரு அப்படிங்கறது அங்க கிளியரா தெரிஞ்சிடும். அவன் வந்து சும்மா திங்க் பண்ணி பார்த்தாலே ஆமா அண்ணன் வந்து முக்கியமான விஷயம்னா மட்டும்தான் இறங்குவாரு, சும்மா சில்லற விஷயத்துக்கு எல்லாம் இறங்க மாட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன பாசம் இருக்கு இல்ல, இது எல்லாமே தேவையில்லடா. இன்டர்வல் பிளாக்கோட ஹையே வந்து என்னன்னா, அண்ணன் வந்து இவனுக்கு உயிருக்கு பார்த்தும் போது அவன் உயிரே பணைய வச்சு இவனுக்கு அந்த மொத்த கேங்கே போட்டு தள்ளி இருக்காங்க போது, அதுக்கப்புறம் என்ன நடந்தா என்ன இவனுங்களுக்கு ஏன் அவன் மேல ஆக்சுவலா அதுதான் இன்டர்வல் பிளாக் லூஸ் என்ஸ்னு கேட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் தான் இவனுக்கு லூஸ். அவன் என்னடா வந்து ஒரே ஒரு டைம்ல 30 பேரை கொலை பண்ணிருக்கான், இறங்கி வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணன் என்ன, அதாவது இப்ப என்ன அடிக்கணுமாங்கிறவன். ஐயோ டானி இந்த இது எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு படம் நம்ம பார்த்தோம் தெரியுமா, மெர்க்குரியா, என்னடா படம் அது, இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து நாய் கூட எல்லாம் வச்சிருப்பாரு, பெங்குயின். அதுல ட்விஸ்ட் என்ன வரும், எனக்கு சிண்ட்ரெல்லா இத வந்து எனக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு போட்டுட்டாங்க எனக்கு போடுறதுக்கு பதிலா அப்படின்ற போது அந்த சைல்டிஷ் ஜெலசி இருக்கும் தெரியுமா, அந்த ட்விஸ்ட்ல என்ன வருமோ அதே மாதிரிதான் எனக்கு குடுக்கல பாசத்தை இவர் எனக்கு குடுக்கறாரு, சரி ஓகே இவருக்காக ஒரு கொலை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கான்டா அவன். அதான் அது ரொம்ப சைல்டிஷா. டேய் அப்ப ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவன் சொன்னது கரெக்ட் தான்டா, அந்த காமாட்சி யாரும் இல்ல இவன் தான் நினைக்கிறேன், நினைக்கிறேன். ஐயோ இல்ல லாஜிக் படி பாத்தீங்கன்னாலுமே நம்ம நேத்து பேசும்போது இவங்கிட்ட வந்து நம்ம பேசணும், அந்த கண்ட்ரைவ்டா இருந்துச்சுன்னு வேற ஏதோ ஒரு படத்தை சொன்னேன் நானு, அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப கண்ட்ரைவ்டா இருந்துச்சு எனக்குன்னு, டெட்பூலா ஏதோ ஒன்று சொன்னேன், அதுக்கு இவன் சொன்னா எது அதுவே கண்ட்ரைவ்டா, சரி நாளைக்கு பாத்துட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு அப்ப புரியல எதை சொல்லியிருப்பானு. இப்ப பார்க்கும்போது பார்த்தோன்னு வச்சுக்கேன், எவ்வளவு கன்வீனியன்ட்டா எவ்வளவு கண்ட்ரைவ்டா நீ ஸ்கிரீன் பிளே பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருப்பான். அதாவது ராயன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவன் எவ்வளவு என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா, அவன் டைரக்டா போய் பிரகாஷ் ராஜ்கிட்ட உட்காந்து
ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருந்தா இப்பயே என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க, இல்லைன்னா என்ன விட்டு அப்படின்னு பேசுவான். அதாவது அவன் ஒரு சம்பவம் பண்ணானா அப்படியே பிசுறு தட்டாம கிளீனா பண்ணுவான், எங்கேயுமே எந்த ப்ரூஃப்மே விட மாட்டாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ 30 பேரை கொல்றதுக்காக இவன் வீட்டுல சேகர் வீட்டுக்கு இறங்குவானுங்க. 3 பேரும் சும்மா பேருக்கு கூட ஒரு துணியை கூட கட்டிட்டு போக மாட்டானுங்கடா. நான் என்ன அதெல்லாம் தேவையில்ல பிரதர். உனக்கு புரியுதா இல்லையா? அந்த அந்த அவங்க வீட்டுல அந்த லேடிஸ் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க. அவனுக்கு தெரியும் இந்த ரூம்ல வந்து எந்த ஒரு ஓட்டம் இருக்காது, ஜன்னல் இருக்காது, எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சுதான் போயிருக்கான். அதெல்லாம் ஓபன் பண்ணி பாத்துருப்பாங்கல்ல. அந்த இடத்துக்கு போற நீ போன உடனே உன்னை முடிஞ்சு வச்சு அவ்வளவு கிளம்பிடுவாங்க. எவனுமே உன்னை பாத்துருக்கவே மாட்டான் இல்லையா? நீ பார்த்த எல்லாரையுமே கொண்டுட்டு நீ அங்க போனதே எவனும் பாக்கல, நீ அங்க கொன்னதுல இருந்து எவனும் எஸ்கேப்பும் ஆகல, யாருமே உன்னை பாக்கல, நீ அழகா அத ஒரு ஆள் பாத்திருக்காங்க. செல்முருகன் எல்லா இடத்துலயும் பாத்திருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டானி, இந்த சீக்வன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அது யாரு டிஎன்ஏ குளிச்சுட்டு கையில துணி இது பை எடுத்துட்டு வருவாரு. பின்னாடி 2 பேர் என்ன பண்ணுவானுங்க, வாட்டர் பாட்டிலையும் இதையும் எடுத்துட்டு அரிசி மூட்டையும் தூக்கிட்டு போவானுங்களா. கரெக்டா? போலீஸ் 4 வண்டி போவோம். யாரு இவனுங்க காலையில தண்ணி பாட்டிலையும் அரிசி மூட்டையும் கையில பேக்கையும் தூக்கிட்டு போறான்னு ஒருத்தன் பார்த்து இருந்தாலுமே இவனுங்க சரி தம்பி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். ஆனா அவன் ஃப்ரைட் ரைஸ் கடை நடத்த போயிட்டு இருக்கான். காலையில எங்க போவானுங்க அவனுங்க? கடை நடத்த போயிட்டு இருப்பானுங்க. காலையில 4 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் ஆனா என்னன்னு பேசுறீங்க நீங்க? அவங்க காலையில போய் அதெல்லாம் எங்க தெரியுமா ரொம்ப கண்ட்ரைவ்டா இருந்த இடம் எனக்கு இதுதான் பிரதர். இந்த ஒரு சீக்வன்ஸ் வரும் பாருங்க, அதை விட கேவலமா இருக்கவே முடியாது பிரதர். என்னன்னா அவன் இந்த இவனை போடுறதுக்காக சேதுவை போறதுக்காக அவன் செகண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு போவான். போய் பார்த்தா இவன் தங்கச்சி இருப்பாளா, தங்கச்சி கரெக்டா வெளியே கூட்டு வருவான். செம சிரிப்புடா. அதாவது வீட்டை சுத்தி 40 பேர் வீட்டுக்குள்ள இருப்பானுங்க, ஜன்னலை உடைச்சு வெளியே வருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கதவே பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கதவு. அந்த கதவை 10 பேர் சேர்ந்து உடைப்பானுங்க, உடைக்க முடியாது. சரி, அது நீ எவ்வளவு தூரம் அலோவ் பண்ண முடியும்? ஹீரோ தடுக்கிறாருப்பா, கதவு உடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பின்னாடி ஜன்னலை உடைச்சு இறங்குவாங்க. இந்த சைடு வரவே மாட்டானுங்க ஃபர்ஸ்ட் எவனும். கரெக்டா ரோட்ல இவன் எகிரிக்கிறதுக்கு வசதியா காம்பவுண்ட் சோறிட்டு வந்து அண்ணன் கட்டுவானுங்க. இவன் டக்குன்னு காம்பவுண்டுக்கு வெளியே இவளை அனுப்பிட்டு ஏறி போ அப்படிமா. எங்கடா போவா? வெளியே ஆளுக்கு வந்து ஆட்டோல தூக்கி போட்டு போயிருவானுங்க. இப்ப கரெக்டா எப்படி இருக்குன்னா, இவ ஆட்டோல ஏறி போன உடனே அவனுக்கு 2 பேர் வருவானுங்க. அவ்வளவு நேரம் வர மாட்டானுங்க. அவ்வளவு நேரம் எங்க போயிருந்தானுங்க அவனுங்க? ஏன் ஃபர்ஸ்டே போட கிளம்பி போனது இவனுக்கு வருவானுங்க, இவனுங்க குத்திடுவானுங்க. அதாவது இவனுக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காமெடி, லாஜிக்கலா ஒரு காமெடி இருக்கும். இவனுங்க சேகர் சொல்லுவான், இவனுங்க தான் வந்து அவ தங்கச்சியை தூக்கி வச்சுட்டு கூப்பிட்டோலனே அப்படின்னு சொல்லுவானுங்க. சரியா டயலாக்ல பார்த்தா அப்ப தனுஷ் ஒரு இடத்துக்கு வர போறாங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. கரெக்டா? தேவர் எக்ஸ்பெக்டிங் தனுஷ். அதே இடத்துல தங்கச்சி மட்டும் வீட்டுக்குள்ள வச்சிருப்பானுங்க. சரியா? தனுஷ் கூப்பிட்ட இடத்துக்கு தான் வருவான், ஆனா வந்து மூஞ்சியில மாஸ்க் கட்டிட்டு ஏதோ அட்டாக் பண்ண வர மாதிரி வருவான் வீட்டுக்குள்ள. என்னன்னு இல்ல கிக்கு நீ தப்பா சொல்ற. ஆக்சுவலா அவன் வந்து அண்ணன் வீட்டுல இவன் இருப்பான்னு சொல்லி அவனை போட வரான். அவங்க போட வந்த இடத்துல பார்த்தா தங்கச்சியை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அப்படியே கூட போடலாம். அவனுங்க எதுக்கு என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல. எதுக்கு தங்கச்சி அங்க இருக்கா எதுவுமே தெரியாது. அதான் அந்த கண்ட்ரைவ்டு நான் சொல்றேன். அதான் அதுவே தேவையில்ல. அதுக்கப்புறம் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இது நடக்கும்னா கதைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா கதைக்கு கண்ட்ரைவ்டுங்கிற வார்த்தையே அதுதான். ஏன் இங்க இது நடக்குது? அப்பதான் கதை நகரும். அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சுனால அதான் கண்ட்ரைவ்டு. எனக்கு இந்த சிசிடிவி மாஸ்க் கட்டாதது இதெல்லாம் வந்து லாஜிக்ஸ். அத நான் என்னைக்குமே விட்டுருவேன். வந்து இந்த கேரக்டர் மோட்டிவேஷன்ஸ் தான் எனக்கு என்னைக்கும் வேணும். அதாவது அறையிறேன்னா அவன் வந்து எனக்கு ஏதாவது பண்ணிருந்தா நான் அவனை அறைவேன். அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் இப்போ அவன் பேசிக்கா யோசிச்சு தங்கச்சி 6 உயிர் தங்கச்சி, அவளுக்கு ஒன்னே தான் பூசாரி கொண்டுட்டு ஊரை விட்டே கிளம்பி வந்த. அப்படிப்பட்ட தங்கச்சிய வந்து ரேப் பண்ணிட்டான் நம்ம பாஸோட ஆளு.
அத பாஸ் வந்து தெரிஞ்சுட்டு வச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்றதே ஒரு கிரிஞ்சு நியூஸ். அவனுங்க அப்பயுமே அவனுக்கு கூடயே இருக்கானுங்க. அவனுங்களுக்கு மூளை இருக்கிற மாதிரியே அவன் இல்லடா. ஒரே நிமிஷம். இந்த படத்தோட மோட்டிவ்ஸ் நான் ஒரே ஒரு வரியில முடிக்கிட்டா? ஏன்டா அவளை ரேப் பண்ண? எனக்கு முன்னாடி இருந்தே அவன் மேல ஒரு கண்ணுன. அவ்வளவுதான் இவனுக்கு மோட்டிவ்ஸ். என்னடா அதோட பெஸ்ட் லைன் சொல்றதா? இதுதான் இந்த இதுவே இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை தெரியும். ஆனா கடைசியில சாவும்போது திலீப் கேட்பான், ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர், அது வந்து சமூகத்தை அடிக்கிறது. உங்களுக்கு புரியலையா? இது வந்து சமூக நீதிக்காக வர டயலாக். அது துர்கா, அதாவது துர்காங்கிற அந்த பொண்ணு காளி தேவியா மாறுற அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் அந்த சீக்வன்ஸ். நீங்க பாத்திருக்கீங்கல்ல, ஆளே இல்லாத ஒரு பில்டிங்ல கொண்டாந்து ராயனை ட்ரீட்டிங் வச்சிருப்பாங்க. அந்த பில்டிங்ல மத்த எல்லா ஷவரும் வந்து பெயிண்டே அடிக்காம இருக்கும். கரெக்டா ஒரே ஒரு ஷவர்ல மட்டும் அழகா ஃபுல் சைஸ்ல காளி தேவி துர்காமா இது வரைஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. ஏன்னா அப்பதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா? அதாவது எவ்வளவு ஆடியன்ஸ் தலை மேல அடிச்சு இறக்கணும்னு பாக்குறானுங்கன்னா, டைரக்டா அவங்களுக்கு புரியவே அறிவே இருக்காதுங்கிற லாஜிக்ல ட்ரீட் பண்றானுங்க பிரதர். சுத்தமா ஃபர்ஸ்ட் அங்க நீ அதை வரைஞ்சு வச்சிருக்க, அதுக்கப்புறம் இவ பேர்ல நீ அந்த லேயரிங் வச்சிருக்க, அப்புறம் அவனை கொண்டாந்து வச்சுட்டு இவ வெட்ட போறா. வெட்ட போகும்போது டக்குன்னு அந்த இந்த பாட்டு போட்டுருவாங்க. இது காளிக்கு ஒரு பாட்டு போடுவாங்களே, அந்த ஸ்லோகம் வந்துடும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல. அந்த ஸ்லோகமும் பத்தாதுன்னு என்ன பாரும்பா பார்த்தா பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா லைட்டிங்ல அப்படியே எல்லா கையும் வர மாதிரி ஒரு அழகா கிராபிக்ஸ் ஒன்று பண்ணுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த அம்மன் படத்துல அந்த சூளம் வந்து கரண்ட் பாஞ்சு குத்தும் இல்லையா, அது மட்டும் தான் பிரதர் மீதி. அது மட்டும் வந்துருச்சுன்னா யோ அம்மன் படையா இது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த சீக்வென்ஸ். அவன் பாத்திருக்கல, ராவன் 100-150 பேர் கொண்டுருக்கான் சரியா? அதுவும் இல்லாம அவனோட தம்பிங்க 2 பேரும் நம்ம கூட தான் இருக்கானுங்க, நம்ம டீம்ல தான் இருக்கானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு ரேப்பிங் பண்ணி ஓகே ஓகே இட் இஸ் ஓவர் நவ், யூ கேன் கோ ஹோம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஆமா அப்பா சரிமா எல்லாம் போயிட்டு முடிஞ்சுமா வீட்டுக்கு. அந்த சீக்வென்ஸ் இல்ல டானி, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து இன்னொரு இது இருந்திருக்கு. நம்ம இங்கே வச்சிருந்தா எங்க மத்த ஆட்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணிட போறாங்களோன்னு சொல்லி அவர் ஒரு காதல் அனுப்பிச்சு விடுறாரு. கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. எப்படி இருக்குன்னு பாரு. இவன் ஆக்சுவலா இவன் ஒண்ணுமே இல்ல, இவருக்கு என்ன சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா அங்க இவனுங்க 2 பேரும் வந்துருவானுங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம தங்கச்சி ஆட்டோல தூக்கிட்டு போயிருக்கானுங்க, அந்த டயலாக் சொல்றதுக்கு அவருக்கு டைம் இல்லையாமாங்க. போய் புடிங்கடா அப்படின்னு சொல்லி இருந்தானுங்கன்னா கதை ஆக்சுவலா இப்படிதான்டா இருந்தது. அவனுக்கு ஆக்சுவலா அங்க பாத்துருக்கீங்களா, 2 முறை சொல்ல ட்ரை பண்ணுவாரு, சொல்ல முடியாது. என்ன துர் 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 அப்படின்னு சொல்லுவாரு. ஆளுங்க அடிச்சுட்டே இருப்பானுங்க வந்தவரை. துர்ர தவிர எதுவும் சொல்ல முடியாது. உடனே அவன் குத்திடுவான். எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும்ல, அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்துட்டு திடீர்னு கண்ணை திறந்துருவாருடா. அதான் என்னன்னா அடுத்த ஷாட்லயே குத்திட்டு அவனுங்க அங்க இருக்க மாட்டானுங்க. கரெக்டா குத்துன உடனே அவனுங்க ஓடிடுவானுங்க. அவனுங்க போன உடனே இவன் வந்துருவா. அந்த கேப் எந்த இதெல்லாம் நடக்குனே புரியாது உனக்கு. இவன் வெளியே வந்தவனே கரெக்டா சொல்ல ட்ரை பண்ணுவான், சொல்ல முடியாது. அவனுக்கு குத்திடுவானுங்க. குத்திட்டு கரெக்டா அவனுங்க போவானுங்க. அவனுங்க போன உடனே இவன் வந்துருவா. ஒரே ஒரு நிமிஷம்டா. நான் இந்த படத்துல ரொம்ப மோசமான டைம் லைன் இஷ்யூ எங்க தெரியுமா வரும்? இவன் வந்து வேலை இவனை அசிங்கப்படுத்திடுவாங்க. ஏதாவது காசு வேணும் இவன் கொடுப்பானே இவன் வேலை தேடிப்போம். எப்போ என்ன சொல்லுவான், கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, 5 லட்சம் எப்படி ரெடி பண்றதுன்னு. அதுக்கப்புறம் தான் இவனை பார்க்க போடுவான் எஸ்.ஜே. சூர்யா. 1 மாசத்துல ஹலோ கேக்குதா? அந்த ஒரே மாசத்துல அவன் எப்படி ஆயிருப்பான்னா, என் அண்ணனே வேணாம்ப்பா, இந்த 1 மாசத்துல நீங்க எனக்கு காட்டின அன்பும் பாசமும் பரிவும் தான் எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கு. ஒரே மாசத்துல நான் வந்து இது மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அவன் தம்பியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தம்பியை அவன்கிட்ட வேலைக்கு சேர்த்து அந்த எல்லா செக்மெண்ட்டுமே அந்த 1 மந்த்துக்குள்ள நடந்து முடியிற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருப்பான்டா உனக்கு. அதுவும் காளிதாஸ் இல்ல. சரி ஓகே, அடுத்த ஃப்ரைட் ரைஸ் கடற வேலை மாதிரி தானே, சீக்கிரம் சரி ஓகே இன்னொரு கொலை தானே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவான்டா. நீங்க அத மட்டும் வந்து டைம்ல இஷ்யூவா சொல்றீங்க. அந்த ஒரே இப்ப கேக்குது. ஹலோ
இல்ல எனக்கு எனக்கு என்ன டைம் லைன் இஷ்யூனா, ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து அந்த ஒரே மாசத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துருச்சான்றது பிரச்சனை இல்லை எனக்கு. அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமில, அது முடிஞ்சு ஒரு ஒரு சின்ன சாங் சீக்வன்ஸ் மாதிரி முடியும். இந்த ராயன் ரம்பிள் ராப் சீக்வன்ஸ் வரும்ல, இவன் வீட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த் சரியாகும். பிரகாஷ்ராஜ் வந்து கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூடும். அப்படி சமாதான பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா இவன் சுதீப் கிஷன் சொல்லுவான், அண்ணா எனக்கு ஹலோ கேக்கல பிரதர், உன் மறுபடியும் வாய்ஸ் நீங்க மட்டும் தான் பேசுனது. கட் ஆகுது. நீங்க இப்பயாவது தான் பிரதர் கேக்குதா? உங்க நெட். இப்ப கேக்குது பிரதர். என்னடா Brother, இவ்வளவு அது நேரம் ஒரு பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா. இல்ல புரியுது இல்ல, நீங்க எங்க சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சு. அந்த 8 months 10 மாசம் அந்த குழந்தை 10 பிறக்கிற மாசம் குழந்தை பிறக்கிற சீக்வன்ஸ் வரைக்கும் வந்துச்சு பிரதர். 10 மாசம் கிடையாது, 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. இருக்க சீக்வன்ஸே காட்ட மாட்டாங்க. அதான்டா, அது ஒரு 3 மாசம் பிளஸ் 1 மாசம் இவன் ஏற்கனவே வேலை ஐயோ பார்த்துட்டான். அப்ப 4 மாசம் முடிஞ்சு போச்சு. 6 months ஆஃப் ஜேர்னியை வந்து ஒரு பாட்டுல காமிச்சிட்டாங்க. ஆமா பிரதர், ரீஹபிலிட்டேஷன் 6 months ஆகும். அதனால இட் இஸ் ஓகே. அது எனக்கு உண்மையிலேயே என்னங்க இதுங்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு இது பண்ணா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அது பண்ணி நீங்க குழந்தை அவளுக்கே பிறந்து உடம்பு மாறினதை ஆகலன்னு சொல்றீங்க. அவங்க ரொம்ப ஃபேட்டா அப்படி இல்ல இருந்ததுனால பிரதர். தெரியல. எனக்கு அது அதாவது உங்களுக்கு புரியலையா நான் என்ன கேக்குறேன்னு. அவனுக்கு ரீஹபிலிட்டேஷன் 6 months ஆகுங்கிறது பிரச்சனை இல்ல ஹரிஹரன். 6 மாசமா இவன் எங்க இருக்கான்னு இவன் யாருக்குமே தெரியவே இல்லைங்கிறதான் பிரச்சனை. போலீஸ் இருக்காங்க, அதெல்லாம் இவரு சேது இருக்காரு. அதாவது எனக்கு புரியல இதெல்லாம் இவர் என்ன. கேட்க கூடாது பிரதர். இதெல்லாம் கேட்க கூடாது. மனிதன் யோ படத்துல என்னையா எல்லாம் இப்படி பேசுற? ஒளிஞ்சிருக்கு நம்மால யாரு ரஜினிகாந்த். தெரியல, நம்மால இவரு ஏய், செல்வராகவன் யாரு தெரியல. main- நேரா வந்து ஷட்டர் திறப்பாரு. அந்த ஷாட் பாத்துருக்கீங்களா இல்லையா? எல்லாம் பாத்துங்க. இந்த மெடிக்கல் ஷாப்புக்குள்ளதான் இருக்காரு. ஏதாவது டவுட் இருந்தா கிளீனா அதுக்கு பாத்துக்கங்க. ரீசன் அவன் எந்த சைடு தலையை திருப்பினாலும் ஒரு சைடு அவனுக்கு நிக் ஃபியூரி ஆயிடா. அவனுக்கு தெரியாதுடா அந்த சைடு. ஹலோ எதிரில ஆளே இல்ல இருந்தாலும் இல்ல அவனுக்கு பிரதர், தெரியாதுடா. உங்களுக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, கதைக்கு தேவைன்னா கரெக்டா ஒருத்தனை உடனே டெயில் பண்ணி போய் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள ஹீரோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு டிடெக்டிவ் வேலை பாத்துருவானுங்க. அதே மாதிரி கதைக்கு தேவைன்னா 6 மாசம் ஆனாலும் அவன் எங்க இருக்கானே கண்டுபிடிக்காத அளவுக்கு மக்காவும் இருப்பானுங்க. ஆமா, இது வந்து அதுதான் அதுவும் இல்லாம பிரச்சனையா இருக்கு. அவங்க கூடயே நடமாடும் டாக்டர் எல்லாம் இருப்பாங்களா. நடமாடும் டாக்டர், ஆனா, நடமாடும் அந்த அம்மா பாத்துன்னு வச்சுக்கேன், அகாதர்ஷினி அம்மா தான் ரொம்ப பாவம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்லும், டேய் நீ உள்ளே வரக்கூடாது, போலீஸ் கம்பெனி கொடுத்துதான் உள்ள வரணுங்கிற மாதிரி பேசும். திடீர்னு பார்த்தா ஃபேமிலி மாதிரி கூட சேர்ந்து உட்காந்துருக்கு அந்த அம்மா. வாமா வந்து நீயும் கூட உட்காருமா, அண்ணனை சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புவா அப்படின்னு. இந்த துஷாரா விஜயன் ஒரு தையல் போடுவா பாத்திருக்கியா? தையல் போட்ட அதோட மிராக்குலஸ் எஃபெக்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னா, அடுத்த சீன்ல அவன் டக்குன்னு இவன் இறங்கிருவான் வெட்டுறதுக்கு. முத்துவேல் அந்த லெவல்ல மிராக்குலஸா. நான் என்னத்த கண்டேன், அவன் 5வது கூட படிச்சிருக்க மாட்டான். தையல் கோணி ஊசியே தனுஷோட கோணி ஊசி எங்க யூஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சு போச்சுடா. நீங்க இல்ல பிரதர், இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரைட்டிங்ல இருக்க இதே நீங்க மலையாள சினிமால பண்ணியிருந்தா அதுக்குள்ள எவ்வளவு டெப்த் இருக்கு பாருன்னு நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம ஊர்ல என்ஜாய் பண்ண மாட்டீங்க. என்ன சொல்ல வராருன்னு புரியுதா உங்களுக்கு? அவர் சுதீப் கிஷன் சீக்கிரம் சரியானதுக்கும் ஆனா இவர் தனுஷ் வந்து சரியாகிறதுக்கு 6 மாசம் ஆச்சுங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரியுது, நான் சொல்ல விரும்பல. நான் சொல்ல விரும்பல பாருங்க. இங்க பாருங்க, சுதீப் அன்போட குத்துனவன் யாரோ ஒருத்தன், யாரோ தேர்ட் பர்சன் ரேண்டம் குத்துன், அவன் குத்துனது உடனே ஆயிரும். ஆனா தனுஷ குத்துனது தம்பிங்க, 2 தம்பிங்க குத்திருக்காங்க. அது உடனே ஆறுமா? சின்ன வெட்டா இருந்தாலும் அது உடனே ஆறாது பிரதர். 6 மாசமாவது ஆகும். அந்த 2 தம்பிகள் அந்த 2 தம்பியில எப்படி குத்திருப்பானுங்க? அண்ணனே குத்த வரன்னு தெரியாம இவன் குத்திடுவான் ஃபர்ஸ்ட். 2வதா குத்துன வந்து ஐயோ சில்லறை இல்ல 50 ரூபாய்க்கு மறுபடியும் இன்னொரு குத்துவா அப்படின்னு பேர் வந்தாங்க. அப்படியே என்ன குத்துவான் ஜெயராம். அதான் ஆக்சுவலா இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியாதாடா? இது நானே சிம்பிளா நீ அப்படியே டைசெக்ட் பண்ணி எடுக்கலாம்டா. ஒரு சீனை எங்க இருந்து எடுத்திருக்கானு. அந்த ராஜன் கொலை பண்ற சீனை வந்து அப்படியே வந்து இந்த சீன் கரெக்டா, அண்ணா நான் உன்னை போடலாம் நீ என்ன போட்டுருவனா, அதான் குட் டைரக்ஷன் பேட் டைரக்ஷன் தான். அதுல வந்து ஆக்சுவலா அவனுக்கு குத்துறது எவ்வளவு ரியலிஸ்டிக்கா உனக்கு ஃபீல் ஆகும்னா நல்ல டைரக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. இவனுக்கு குத்துறது செம காமிக்கலா இருக்கும் உனக்கு. என்னடா எதுக்குடா இப்ப லூசு மாதிரி குத்திட்டு இருக்கீங்க அவனை அப்படின்னு இருக்கும். இரு ஒரு நிமிஷம். இது எனக்கு தெரிஞ்சு நீ குத்துனது கூட பிரச்சனை இல்லடா. அதுக்கப்புறம் ஐயோன்னு சொல்லி ஒரு பயந்து ஒரு ஆக்டிங் போட்டானுங்க ஒரு 2 பேரும். அந்த இடத்துல தான்டா எனக்கு ஐயோ என்ன காளிதாஸ் அந்த இடத்துல நான் காளிதாஸ் மேல எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்துருச்சு பிரதர். அவருக்கு தெரியும் அந்த இடத்துல என்னால ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதான் டக்குனு கத்தி கீழே போட்டு திகு திகுன்னு ஓடிடுவாரு. ஆக்டிங் பண்ணணும். அந்த சீக்வென்ஸ்ல சொல்லுங்க. ஆக்டிங் பண்ண சொல்லுவீங்க.
அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்ல அந்த ரூம்குள்ள உட்காந்துட்டு பயப்படுவாங்களே, க்ளோஸ் அப்பா போயிட்டு அந்த ஆமா ஆமா அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஐயோ அண்ணன் விட்டுருன அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனா வந்துச்சு அந்த சீக்வன்ஸ்ல. அதெல்லாம் அது கொஞ்சம் எல்எஸ்டி எஃபெக்ட் காட்டுற மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பானுங்க உங்களுக்கு, கொஞ்சம் எதுக்கு குரோமாட்டிக் அபரேஷன்லாம் வரும். ட்ரிப்பியா இருக்காங்களா டிஃபரெண்டா ஏதாவது பண்ணல நானு. அது தனுஷ் ட்ரிப்பியை இமேஜின் பண்ணி தண்ணீரை பார்க்கறான். இப்படி மறந்துருக்காங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்திருப்பாங்க, இப்படி எல்லாம் சேர்ந்திருப்பாங்க, என்னெல்லாம் போட்டு செடியூஸ் பண்ணிருப்பான். கடைசியில இப்படி அண்ணா காமாட்சியை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டீங்களா என் தம்பி அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஐயோ அதான் ஆக்சுவலா அந்த அங்க அங்க நடந்தது கூட இல்ல பிரதர். இவன் 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 குத்திட்டு ஓடுவானுங்க தெரியுமா, அந்த சீக்வன்ஸ் கூட விட்டுருங்க. அசுரன் இத இன்டர்வல் பிளாக் எடுத்துருப்பான் தெரியுமா இவன், அது நீ சரிடா வட சென்னைய ராஜன் கொலை பண்ண சீனை எடுத்துக்கிட்ட, அலௌடு எடுத்துட்டு போ, எதுடா இந்த சீனை எடுத்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் அப்படியே அந்த அதுல வந்து அவன் வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டுவான்ல, அந்த சீக்வன்ஸ் தான்டா இந்த சீக்வன்ஸ். இவர் இவ்வளவு நேரம் சாதுவா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா இப்ப இவரோட இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இதுலயும் ஜம்ப் பண்ணி குத்துவான், அதுலயும் ஜம்ப் பண்ணி குத்துவான். அதே சீன்ரா, அதே சீன்ரா. அதுல அட்லீஸ்ட் ஜிவி மியூசிக் பாய் போட்டிருப்பா, இல்ல பாய் மியூசிக் போட்டிருப்பா, அதனால உனக்கு அந்த சீன்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுது. இல்லன்னா ரெண்டும் நீ வேணா மியூசிக் வாட்ச் பண்ணி பாரு, ரெண்டும் ஒரே சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும் உனக்கு. இதெல்லாம் தாண்டி நான் வந்து இவர்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன், கிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பொங்கிட்டு இருந்தாரு. கிக், உங்களோட இது சொல்லுங்க, வாட் மேட் யூ சோ ஃபியூரியஸ்? அந்த மனுஷன் என்னையா பண்ணாரு, அவரு பாட்டுக்கு சைலண்டா இருந்தாரு, அவரு பாட்டுக்கு கேஷுவலா எப்பயும் என்ன பண்ணுவாரு பண்ணிட்டு கிளம்பிட்டாரு, பேசவே இல்ல. இல்ல அந்த ஆள் நல்லா டைரக்ட் பண்ணிட்டு இருந்தா இன்னத்துக்கு இவன் ஏன்டா டைரக்ட் பண்ண வரான்? அவரு ஐயோ இந்த இடத்துலயே நம்ம ஏற்படுவோம். டேய் நெஞ்சம் மறப்பதில்லை வாஸ் எ குட் மூவி. சரி விடுங்க, எனக்கு ஆக்சுவலா அதெல்லாம் மேட்டர் கிடையாதுடா. எனக்கு ஆக்சுவலா எங்க தெரியுமா படம் செம வெக்ஸ் ஆச்சு, என்னடா இது அப்படின்னு. ஆக்சுவலா இவள பேர் என்ன, துஷாரா விஜயனை ரேப் பண்ணிருவான்டா ஒருத்தன், சரியா? அவனோட ஆப்போசிட் கேங்கட என்னதான் வந்து நீ சால்வா போ அப்படின்னாலுமே அடங்காத நான் பாட்டுக்கு எல்லாம் கோரியோகிராஃபரா டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. இல்ல அந்த ஹோல் சீக்வன்ஸும் வந்து நான் அதான் யோசிச்சேன், இந்த படத்தை நீ வெற்றிமாறனுக்கு போட்டு காமிச்சிருப்பதானே, அவன் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல வர டான்ஸ பாத்துருப்பான் தானே, அவன் மைண்ட்ல அப்ப என்ன ஓடி அதான் யோசிச்சு. இல்ல பிரதர், அந்த இந்த நாளை இயக்குனர்ல எல்லாம் அவனோட வீடியோ பாத்துருந்தா தெரியும், அப்படியே வச்சு டைசெக்ட் பண்ணி கிளிப்பான், சரியா? அந்த மாதிரி பண்ணி இருக்கணும் இந்த இதுல. ஏன் இப்படி வச்சீங்க இந்த இடத்துல, ஹீரோ இது வச்சிருக்கீங்க? சேட் லைஃப். நீதான் தைரியமான ஆளாச்சு வந்து பேசு அப்படிங்கிற. ஆமா இங்க பேச முடியாது. அப்ப வெற்றிமாறனை பார்த்தா அசிங்கமா இருக்கு இல்லையா? அதாவது புதுசா வர்ற நியூ கமர், அவனுக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், அவனை வந்து மூஞ்சிக்கு நேரம் அசிங்கப்படுத்துற இண்டஸ்ட்ரியில 50 வருஷமா இருக்கிறவன உன்னால அசிங்கப்படுத்த முடியல. பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அவன் சும்மா ஃப்ரெண்ட்ஸா ஆக்சுவலாவே கலாச்சு கூட இருக்கலாம், ஆக்சுவலாவே இது நல்லா இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம இங்க இருந்து அசியூம் பண்ணி இப்படி சொல்ல முடியாது. ஆனா எனக்கு வந்து இப்போ அந்த அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்திருக்க, நீ அவனை பார்த்துதான் அவன்கிட்ட இருந்தா சீன்ஸை எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே தெரியுது. கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் மாதிரி கூட இல்லை எனக்கு, ஷார்ட் டு ஷார்ட் காப்பி மாதிரி இருக்கு ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம். அதுல பார்க்கும்போது நீ அவ்வளோ டைரக்டா இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒரு படம் எடுக்கிறனா, அப்ப அட்லீஸ்ட் அவன் இதெல்லாம் யோசிக்கணும்ல. மாதிரி சாங் வைப்பானா, இந்த இடத்துல சாங்ல டான்ஸ் ஆடலாமா, ஹீரோவும் வில்லனும் சேர்ந்து டூவட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி, எதுக்கு அந்த சாங்குக்கு டான்ஸ்? சூர்யா வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பாப்ல, அந்த பொதிகை மலையில் அந்த உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்னு சொல்லுங்கடா. அவங்க டான்ஸ் ஆடிட்டு அவனும் ஐ டு ஐ பார்க்கும்போது எதுக்குல இப்ப நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் போயிடுச்சு எனக்கு. சூர்யாவும் தனுஷும் ஒரு அந்த அதாவது தனுஷே இவ்வளவு நாள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லாம இருக்காரு. ஒத்துக்கிறேன் 100% நான். அதாவது இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்சு எண்ட் கேமுக்கு வந்துட்டோம் பிரதர். நம்ம நீட்டா இந்த இடத்துல
இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல வந்து தனுஷ் வந்து ராவணனா இருக்கிறாரு, ஓகேவா, எல்ஜிபிடி கியூவா இருக்கிறாரு. இப்படி இந்த இந்த இதெல்லாம் எடுக்கும்போது தெரிய வேணாமா இது ஒரு ஓக் மூவி, ஓகேவா. இவர் சுத்தி இருக்கிறது எல்லாம் யாரு, நம்ம வெற்றி. வெற்றி கூட ஓக்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எடுக்கக்கூடிய ஓக்கு. அதுக்கப்புறம் மாறி இவங்க எல்லாம் ஓக்கு. இவங்களோட சேர்ந்து ஓகேவா ஓக் தான் அவரோட ஆடியன்ஸ் நினைச்சு ஓக் படம் எடுத்திருக்காரு. ஆனா அவங்கன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் வெற்றி வில் மேக் குட் சீன்ஸ். இவனுக்கு வந்து அந்த அந்த இது பண்ண வரல. பேசிக்கா அதை செட் பண்ண நினைச்சிருக்கான். ஆனா தனுஷ ஒரு இடத்துல பாராட்டியானோ அண்ட் திஸ் வில் ஃபாலோ ஃபார் எவர்ன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. படத்துல வந்து அவன் 2 மொமெண்ட் தான் அவனுக்கு ஹிட்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உசிரே நீதானே மொமெண்ட் வர்ற இடத்துல ஹிட் ஆயிரும்ன்றது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவன் அந்த மிட் சீக்வன்ஸ் வந்து ஹிட் ஆகும் தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு அங்க பிளாஷ கொடுத்தான் பத்தியா. ஏன்னா நீ இன்ஸ்டால இது ரீல் இதுல போடுவ, போஸ்டா போடுவ, அப்போ நல்லா பிரைட்டா தெரியும். ஏன்பா சாதாரணமா தெரியும், நல்லா பிரைட்டா எடுப்பா, நானே பிளாஷ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிளாஷ் அடிச்சு கொடுத்துருக்காப்ல. இவருக்கே போயிருங்க கிக்கு. உங்க தியேட்டர்ல கரெக்டா அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ லைட் ஃபிளாஷ் பண்ணாங்களா? இல்லையே. பாத்தீங்களா? இல்லடா, நம்ம எங்க தியேட்டர்ல இன்ட்ரெஸ்டிங். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த மாதிரி பாக்குறேன் கிக்கு. எங்க தியேட்டர் வந்து கரெக்டா இல்ல, இவனுக்கு 3 பேர் எகிரி குத்துவானு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும்ல, அப்ப வந்து லைட் 3 முறை அந்த ஃப்ளட் லைட்ஸ் சுத்தி இருக்க ஃப்ளட் லைட்ஸ் வந்து 3 முறை கரெக்டா பீட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபிளாஷ் பண்ணானுங்க. அதே மாதிரி அந்த கிளைமாக்ஸ்ல வர ஹை மொமெண்ட் அப்போ கரெக்டா உசுரே நீதானே லைன் வரும்போது கரெக்டா லைட் ஃபிளாஷ் பண்ணானுங்க. அதே மாதிரி எதுக்கு அது சிங்க் பண்ணி ஃபிளாஷ் பண்ணானுங்க. அது வந்து ரீல்ஸ் போடுறவங்க கரெக்டா எடுக்க வேணாமா? ரீல்ஸ் அது ஸ்டோரி இல்ல, எனக்கு என்னன்னா அந்த தியேட்டர்ல மட்டும் மேனுவலா ஒருத்தன் லைட் சுவிட்ச் பக்கத்துல நின்னுட்டு கரெக்டா அந்த பீட்டுக்கு பார்த்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிருக்கான் அப்படின்னு பண்ணிருக்கானா அப்படிங்கறது அப்படி இல்லாம பிரதர் இல்ல சிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். நீங்க அப்படி யோசிச்சீங்க, என்னென்ன டெக்னாலஜியும் இருக்கு. எப்படி இவன் ஏதோ காட் கிஃப்ட் தியேட்டர்ல பாத்திருக்கான் போல இருக்கு. பெரிய பெரிய தியேட்டர்ல கண்டிப்பா அவனுங்களா தான்டா இறக்கிருப்பானுங்க. தியேட்டர்ல எல்லாம் ஞாபகம் இல்ல, மேபி வந்திருந்திருக்கலாம். ராயன் படமே எனக்கு மறக்கிற மாதிரி மேட்டர் கிடையாது பிரதர். இப்பெல்லாம் எல்லா படமே ஆனா இல்லங்க, நம்ம ஆக்சுவலா இல்ல ஐ ஃபீல் லைக் வி காட் கேரிட் அவே அண்ட் நம்ம கொஞ்சம் ஓவரா அடிச்சு ரோஸ்ட் பண்ணிட்டோம். தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நான் இவன்ட்ட பேசிட்டு இருந்தது என்னன்னா, அதான் இது வந்து இது ஒரு வின்னிங் கார்டு கொடுக்கற மூவி எல்லாம் கிடையாது. ஆனா இது நல்ல படமும் கிடையாது. இது என்னடா தம்பி, எதுக்குடா மூடிட்டு திருச்சிற்றம்பல மாதிரி இன்னொரு படம் எடுத்திருந்தாலே நல்லா ஹிட் ஆயிருக்கும். 50வது படம் நிம்மதியா சொல்லிட்டு போயிருக்கலாமேடா அப்படிங்கறதான். அது எனக்கு ஆக்சுவலா ஐ ஃபீல் லைக் ஆடியன்ஸ் வந்து கொஞ்ச நாள்ல இனிமே வயலன்ஸ்னு ஏதாவது படம் எடுத்தாலே டென்ஷன் ஆயிருவானுங்க தான் தோணுது. கொஞ்சம் ரொம்ப ஓவர் டூ பண்றானுங்க எல்லா படத்துலயும். நான் அதையும் காட்ட மாட்டாங்க ஒழுங்கா. ரத்தம் தெரிக்கணும், எல்லாருமே ரத்தம் தெரிக்கிற படம் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. அதுவும் இல்லாம முக்கியமா செக்ஷுவல் வயலன்ஸ் இல்லாம படமே எடுக்க மாட்டானுங்க. இந்த படத்துல புரியவே இல்லடா டானி, எதுக்கு அந்த பர்டிகுலர் இது வைக்கணும்னே எனக்கு புரியல. ஏன் அந்த சீக்வென்ஸ் காலியா மாறுற அந்த உமன் எம்பவர்மெண்ட் சீக்வென்ஸ் அப்பதானே வரும். அந்த அம்மா காலியா மாறி எல்லாரும் உமன் எம்பவர்மெண்ட் சீன் வேணும் பிரதர். ஓக்குனா நீங்க எல்லாமே எம்பவர்மெண்ட் பண்ணணும்ல. கீழே இருக்க மேல வர்றது. ஆமா, அப்ப பெண்கள் மேல வர்றது காட்டுனா ஒரு ரேப் பண்ண படம் பாத்தீங்களா பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையாடா? அதுதான் எனக்கு இந்த செக்சுவல் வயலன்ஸ் நார்மல் வயலன்ஸ் கூட சரி ஓகே, ஏதோ கர்மம் போய் தொலைங்கிற மாதிரி இருக்கு. எந்த படத்தை எடுத்தாலும் செக்சுவல் வயலன்ஸ் இல்லாம படமே கிடையாது. ஒருத்தன் கெட்டவனா ஈஸியா அவனை எப்படி கெட்டவன் ஆக்குறது, அவன் ரேப் பண்ணிட்டாங்க. அது ஆன்டகனைஸ் பண்றதுக்கும் விக்டிமைஸ் பண்றதுக்கு மட்டும் தான் இவனுக்கு இருக்கு. ஆமா, வேற எதுக்குமே அந்த இது யூஸே ஆகாது. எடுத்த உடனே டக்குனு இவன் கெட்டவன், அவன் ரேப் பண்ணுவான். அதுல எனக்கு இந்த படத்திலேயே ரொம்ப பிடிக்காத ஒரு டயலாக்டா எனக்கு என்னன்னா, 2 பொண்டாட்டி வச்சிருக்க நீ வந்து பொண்ணுங்க விஷயத்த பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி அது இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் எனக்கு புரியவே இல்லை. அவன் வந்து ஜென்ரிக்கா அவன் பண்ணது எவ்வளவு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் இல்லடா. 2 டிஸ்கஸ்டிங்கான விஷயம் அவன் ஸ்டேசூரியா சொல்றது கரெக்டா சொல்லியிருக்கான். அவன் பண்ணது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயம். அத வந்து இவ வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பா. எனக்கு புரியவே இல்லை. அவன் இருந்தாலும் அவன் நம்ம பையன் தானே அப்படின்னு இருப்பா.
உனக்கே நீயே 2 பொண்டாட்டி கட்டிட்டு இருக்க, நீ ஐயோ நீ எப்படி பொண்ணுங்க வச்சிட்டு இருக்க? அவளோடது வந்து அவள் கேரக்டர் அது இல்ல, படத்துல அது தெரியலடா. அண்ணன் காமாட்சி எஸ்கேப் ஆயிட்டான்றது அவளுக்கு வெக்ஸுரா, அது அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு வெக்ஸ். அதான் இல்ல பிரதர், நீ இவன் கேக்குறத வச்சு பாத்தீங்கன்னா அதான் லாஜிக். இப்போ அந்த படத்துல இந்த கேரக்டர் எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா தேவையே இல்ல, வரலட்சுமி கேரக்டர் தேவையில்ல, அப்புறம் நான் பாலமுரளி கேரக்டர் அப்படியே கட் பண்ணி எடிட்டிங் ஃப்ளோர்ல போட்டே வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ராயன் படத்துல ஒரு 20 மினிட்ஸ் தான் மீதி நிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அதுல பாய் நல்ல பாட்டு போடுவாரு ஜாலியா. ஏஆர் வந்து நல்ல சூப்பர் சாங்ஸ் போட்டு நான் இந்த பாய் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்து அவருக்கு வேணா முடிச்சு விடுங்க. ஹானஸ்டா சொல்றேன், நான் அந்த ஓராயா பாட்டு கேட்டு நேத்து ஃபுல்லா அப்படி வைப் ஆயிட்டு இருந்தேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நேத்து ராத்திரி கூட கிட்ட சொன்னேன், சே அந்த பாட்டை ஸ்பாயில் பண்ணிடுவானுங்களோங்கிற பயம். ஏன்னா நம்ம கர்ணன் படம் பார்த்த அப்புறம் கண்டா பாக்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்டா வர சொல்லுங்க அந்த ஆல்பமே கேட்டு எப்படி வைப் ஆயிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? லூப்ல கேட்டு இருந்தோம். அந்த படத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆல்பமே தொட பிடிக்கிறது இல்ல நமக்கு. ஐயோ இந்த ஆல்பம் வாங்குற மாதிரி ஆயிடுது. அதேதான் எனக்கு இந்த பாட்டுலயும் தான் முதல்ல கேட்க கூடாது. பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அதை மட்டும் தனியா கேட்டுக்கலாம்னு இருக்கேன். இப்ப நான் அந்த மோட்ல தான் அப்படியே வைப் ஆயிட்டு இந்த பாட்டையும் கேட்கறது இல்ல. இந்த ஃபுல் பாட்டு என்ஜாய் பண்ண விடுவானான்னு பார்த்தா இவன் மணிரத்னத்தை விட மோசமா இருக்காங்க. மணிரத்னம் இப்படிதான் பண்ணுவான், கட் பண்ணி ரெண்டு லைன் படத்துக்கு நடுவில் வச்சுட்டு எண்டு கிரெடிட்ஸ் ஓடும்போது ஃபுல் பாட்டும் வரும். அதே தான் இவனும் பண்ணி வச்சிருக்கான். என்ன தம்பி, எதையாவது ஒன்னாவது ஒழுங்கா பண்ணுவா. பாட்டு வந்துச்சு ராயல் ரம்புல அடங்காத அசுரன் வந்துச்சுல ஃபுல் சாங் என்ஜாய் பண்ணியா? அசுரனை வச்சு என்ன புடுங்கறதா? ஐ வாண்டட் ஓராயா அதையும் முழுசா போடல, என் கிரெடிட்ஸ கொண்டு போய் வச்சிருக்கேன். அதை எனக்கு ஐயோன்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு என்னன்னா சூப்பர் பாட்டு இவனே, அந்த பாட்டே உனக்கு செம வெயிட் கொடுத்துரும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு பாட்டை பிளே பண்ணிட்டு நீ ஈஸி அது அந்த பாட்டுக்கே படம் எடுக்கலாம்டா, அந்த மாதிரி பாட்டுறா அதெல்லாம். சரி விடுங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி ராண்ட் ஆஃப் தட். ஏஆர் ரஹ்மானை எப்படி எல்லாரும் சேர்ந்து வேஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு இலுமினாட்டி சதி நடக்குது கோலிவுட்ல. அத கண்டுபிடிச்சு யாராவது ஒரு இது போடுங்க. எல்லாரும் தான் பண்ணிருக்காங்க. சரி, let's get into the ரஹ்மானுக்கு பர்టిక్యులரா பண்றேன் favorite character of Ryan and we will after that we'll go to end notes. favorite character of Ryan னு எல்லாம் ஒவ்வொன்னு சொல்லுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இல்ல நீங்க மனசுல ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதனால இந்த டாபிக் எடுத்துருக்கீங்க. நான் கேக்குறேன், அதனாலதான் இதை நான் கேட்டேன். சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஃபேவரட் கேரக்டர் யாருன்னா பிரகாஷ் ராஜோட கூட இருக்கிற அந்த போலீஸ், சரியா? அவர் தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர் படத்துல. ஏன்னா அவர் வரும்போதெல்லாம் ஜோபியா இருக்கு, டயலாகே அவருக்கு எழுதல யாருமே, சரியா? அவர் பிரேம்ல வரும்போது எல்லாத்துக்கும் ஐயோ இந்த பிரேம்ல ஒரு 10 செகண்ட் வருவீங்க, சரி 10 செகண்டுக்கு பிரகாஷ் ராஜுக்கு இதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டயலாக வந்து ரொம்ப நீங்களே பேசிக்கங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் கொடுத்துருப்பாங்க. சார் நம்ம வேணுக்குன்னே லுங்கி கட்டி தான் சார் வந்திருக்கோம், ஆனா ஏன் பிரகாஷ் ராஜுக்கு தெரியாதடா நீ லுங்கி கட்டிட்டு வந்திருக்கேன்னு? எனக்கு புரியல, நம்ம லுங்கி கட்டி தான் வந்திருக்கோம், ஆனா அவங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இவங்க எல்லாம் நீங்க புது ஆட்கள் நடத்தாலும் தெரியுமேடா, நீ ரோடுக்குள்ள வந்ததே இல்ல, நீ அந்த இடத்துல அழகா ஷேவ் பண்ணி மீசையெல்லாம் அழகா கட் பண்ணி கேரையாட்டு போயிட்டு போலீஸ் கட்டிங்கள வந்துகிட்டு இருக்க உன்ன பார்த்தா தெரியாது. பாத்தீங்களா சார் அவங்க எவ்வளவு நம்மளை விட ஷார்ப்பா இருக்காங்க. நீங்க என்னடா பண்ணீங்க, நீங்க ஷார்ப்பா இருக்கிற அளவுக்கு இந்த படத்துல என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. அவனால கண்டுபிடிச்சாங்க புது ஆட்கள்னு. அதான் அந்த அந்த கேரக்டரோட வேலை என்னன்னா பிரகாஷ் ராஜுக்கு ஆல்ரெடி அவேரா இருக்க விஷயத்த ஆடியன்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காகவே ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அதை வந்து நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். வரும்போதெல்லாம் இந்த கேரக்டர் வந்து நான் எதையாவது முட்டாள்தனமா பேசுவான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ஃபன் வாட்சிங் ஹிம். The only good thing about Ryan is that character. நீங்க சொல்லுங்க. கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. எனக்கா பிரதர்? எனக்கு 2 பேர் இருக்கானுங்க பிரதர். ஒண்ணுதான் பிரதர் சொன்னேன். இல்ல நீங்க ரொம்ப ஒருத்தரோட சாய்ஸ் எடுத்துட்டு போயிருவீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, அப்படிதான் வந்து ஹெவி காம்படிஷன்ல வின் பண்ணிக்கிறாரு இளவரசு. ரொம்ப ஹெவி காம்படிஷன் அவருக்கு இன்னொரு கேரக்டருக்கும். இளவரசு வின்னிங் 2 சீனுக்கு வருவாரு. வந்து பார்த்தோன்னே முத்துவேல் ராயனை பார்த்தோன்னே வெக்ஸா ஏன்டா கோதா இப்படி பண்ணிருக்க போடாத பக்கம் பாப்பாரு. பேட்டிய பார்த்தோன்னே ஓகே பாய் அப்படின்னு கிளம்பிடுறாரு. மனுஷன் அந்த குழந்தை கொடுக்குற சீன் கூட வர மாட்டாரு, பாத்துருக்கல. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. எப்ப தனுசு நீ சொன்ன கதைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு கிளம்பிட்டு அப்படின்ட்டு கிளம்புறேன். அந்த நேர்மைக்காக ஐ லவ்
எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்கிரம் தெரியுமா, அவன் வந்திருக்கான், இவன் வருவான் முத்து சரக்கடிச்சுட்டு வந்தானே கதவை தட்டுவான், இந்த உருப்படாதவங்க வந்திருக்கான் பாரு போன்னு சொல்லிட்டு இவர் கதவை மூட்டு போயிடு. அவங்க 2 பேரும் வெளியே நின்றா நல்லா மஜா பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அவர் ஆளே காணும். சரி ஓகே, பொண்ணு கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கடந்து போயிடுச்சுன்னா நம்ம போய் காப்பாற்றுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவர் அங்கே இல்லடா, அவரு அடுத்து ஷூட்டிங் போயிட்டாரு. அந்த டயலாக் பேசி டக்குனு ரூம்குள்ளவே அடுத்து ஷூட்டிங் போயிட்டே இருப்பாரு அவர். இந்த கரு பிடிச்ச படத்துல இருக்க முடியாதுடா கிளம்பு அப்படின்னு சொல்லி இவனுக்கு வெளில பாட்டு பாடிட்டு இருப்பானுங்க. கேட்டாயே அப்படின்னு சரக்கு போட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. அப்புறம் நாளைக்கு காலைல வந்துடுறப்பா அந்த வெயிட்டிங் ட்ரெஸ்ஸின்னு எடுத்துக்க, அவ்வளவு கிளம்பிட்டே இருப்பாங்க. இளவரசி வந்து க்ளோஸ் அப் கூட நிக்கலடா, பிட்சாட்லயே முடிச்சு கிளம்பிட்டா. இந்த வயிட்லயே கவர் ஆயிருந்தேன். என்ன இந்த உனக்கு வயிறுல கவர் ஆனா அந்த தெரு முக்கு வரைக்கும் கூட ஓட, மறுபடியும் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு ஓடுவான். அது அது சீரியஸ் சீனா காமெடி சீனா என்ன கருமனே தெரியாது அது. ஆமா, நீங்க சொல்லுங்க. நீங்க அடுத்து நான் சொல்லவா? எனக்கு சரி சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க பெரியவர், நீங்களே சொல்லிருங்க. இல்ல நாம எங்களுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாங்காவுக்கு எனக்குமே வந்து இன்டர்னலா ஒரு பெட் ஓடிட்டு இருந்துச்சு. தசவதார கலைஞருமே இருந்தார் அதுல. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா கிக்கு படத்துல துஷாரா விஜயன் இருக்காங்க, காளிதாஸ் ஜெயராம் இருக்காரு, சாகக்கூடிய அனைத்து அம்சங்களும் பிறந்த சந்தீப் கிஷன் எல்லாருமே இருக்காங்க. ஆக்சுவலா உள்ள போகும்போது எங்களுக்கு இந்த மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் சாவாங்க அப்படிங்கிற பெட்டோட நாங்க உள்ள போனோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ரைட்டிங்ல தனுஷ் புதுமை பண்ணிருக்காரு. அவுட் ஆஃப் த பாக்ஸா செல்வானா சாவார் தெரியுமா? எனக்கு நிக் ஃபியூரி தான் பிரதர் ஃபேவரட் கேரக்டர். சொன்னனா சிங்கம் கதை சொன்னனா அந்த ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து எனக்கு நீ இந்த மெட்டாவா எனக்கு ஆக்சுவலா என்ஜாய் பண்ண சீன் எதுனா, அவன் சாகிறதுக்கு முன்னாடி வந்து அது ஆக்சுவலா அதெல்லாம் செல்வராகவன் திங்ஸ் ஆக்சுவலா அவன் பண்ணது. இவன் வந்து பெருசா ஒரு டயலாக் பேசுவான் சரியா, நான் இப்போ அவன் வந்து அவனை நான் போய் ராய எல்லாம் சொல்லுவான், இவன் திருப்பி அப்படிமா. ஆக்சுவலா அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. ஆக்சுவலாவே நான் என்ஜாய் பண்ணாத. யூ டோன்ட் ஹாவ் டு அப்படியே நீட்டி முழக்கி பேசிதான் வந்து நீ அதோட நிறுத்திருக்கலாம். அது வரைக்கும் செல்வான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டயலாக் கொடுத்தாரு தெரியுமா, எதுக்குடா சிரிக்கிற, இல்ல ராயம் ஒண்ணு என்னெல்லாம் பண்ண போறானோ சொல்லாம இருந்திருக்கலாம். உனக்கு புரியுதாடா? அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ செல்வராகவனே பண்றதுன்னா அது சிரிக்கிறதோடவே அது முடியுது. இப்போ ஆனா இப்ப நான் கமர்ஷியல் படம் ஆடியன்ஸுக்கு புரியாதுப்பா, புரியாது. அதனால நீ அந்த டயலாகாவே சொல்லிடு. அவன் டயலாகா சொல்லாமையே அந்த சிரிப்பிலேயே சொல்லிட்டான் அதை. ஆனாலும் அதை ஃபோர்ஸ் பண்ணி டயலாக சொல்ல வச்சதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஆனா எனக்கு வந்து ஓவராலா வந்து செல்வானா இந்த படத்துல நான் ஆக்சுவலா லைக் பண்ணேங்க. சூப்பரா இருக்கு. அவர் வர சீன்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கு. ஜாலியா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. சர்ப்ரைஸா அவர் செத்து போனது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஏன்னா நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் அபர்ணா பாலமுரி சாவாலா, இல்ல அப்ப துஷாரா ஆட்டோல ஏத்திட்டானுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் பாடி கிடையாது. காளிதாஸ் தூக்கிட்டு போயிட்டான், தெரிஞ்சு போச்சுடா. எஸ்.ஜே. சூர்யா காளிதாஸ கொல்ல போறான் பாரு. இப்ப இல்ல எஸ்கேப் ஆயிட்டான். அந்த ஒரு இதுலயே வச்சிருப்பானுங்க நம்மள. இவனுங்கதான் யாரோ சாக போறானுங்கன்னே நினைச்சு டக்குன்னு ட்விஸ்ட் பண்ணி பார்த்தா செல்வானா செத்தது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. செல்வானா அவர் அவ்வளவு நேரம் உயிர் வாழ்ந்ததே பெருசு. வாங்க எனக்கு வந்து இந்த மோட்டிவே இல்லாத இந்த யூனிவர்ஸ்ல தன்னுடைய மோட்டிவ்களுக்காக மட்டும், பாஸோட மோட்டிவ் ஆகட்டும், கண்டவனோட மோட்டிவ் எல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னோட மோட்டிவ் என்ன, அவன் மேல ஒரு கண்ணு இல்ல, எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு. நடந்துட்டு இருக்கு, அவன் 30 பேரை கொலை பண்ணிருக்கான், அவன் தம்பியே அவன் கூட இருக்கான். ஏன்னா அவன் பாசையே கொண்டது கிளம்பி வந்துட்டு இருக்காண்டா. இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு. ஆனா எனக்கு ஆக்சுவலா அவனுக்கு குருவுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான சிமிலாரிட்டி இருக்குடா பேசு. அது ஆக்சுவலா இருக்கு பிரதர். இருங்க ஆக்சுவலா அந்த பாயிண்ட் இருக்கு. சீக்வல்ல பாத்தீங்கன்னா ராயன் வர்ஸோட சீக்வல்ல நீங்க செங்கல்வராயன் மட்டும்தான் வளர்ந்து பெரிய ஆளா வருவான்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு.
துஷாரா Dark ஆ வயத்துல போறீங்க இன்னொரு brother. நம்ம ஆள் இருக்கா Dark ஆ அப்படி. போறீங்க brother. அதான். டார்க் எல்லாம் கிடையாதுங்க. அது வந்து வில்லன் brother, ஆட்கள் ஒருத்தன் உருவாகணும்ல. உனக்கு புரியுதா இல்லையா? இந்த படம் ஆல்ரெடி அந்த டைம் லைன் போயிடுச்சுடா. ஆல்ரெடி தே பாஸ்ட் 10 months. அந்த அவன் குத்து வாங்கினதுக்கு அப்புறமே ஆல்ரெடி அவன் ஒரு 7-8 மாசம் கலந்து போயிட்டான். ஐயோ சீக்வல் எப்படி சரி வந்ததுக்கு விடுங்க, அப்புறம் அப்ப Correct. வராது. அந்த லாஜிக்லாம் single பார்க்க மாட்டாங்க brother. பிரதர் ராயன் யூனிவர்ஸ்ல. ஆடியன்ஸ் கேரக்டர் எதிர்பார்க்க மாட்டாங்க. வந்துருவாங்க. ராயன் யூனிவர்ஸ்ல டைமே டிஃபரெண்டா தான் நடக்கும். திடீர்னு பார்த்தா 3 செட் மாதிரி நடக்கும், திடீர்னு பார்த்தா ஃபியூச்சரிஸ்டிக்கா கிறிஸ்டபர் நாலன் மாதிரி இருக்கும். என்ன எக்ஸ்பிரஸ் அவென்யூல இறக்கி விட்டுட்டு போயிட்டான். எங்க இது படம் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் அவென்யூல காட்டவே இல்லையா? திடீர்னு ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்லிட்டு போறீங்க. கட் பண்ணா எக்ஸ்பிரஸ் அவென்யூ. அக்கா குடுக்கா, இது நானே பேலன்ஸ் ஆக்சுவலா கம்மியா இல்லங்க, வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் இளையராஜாக்கு இளவரசுக்கு வந்து இளையராஜன் வருது கருமம். இளவரசு காம்படிஷனா இருந்த இன்னொரு கேரக்டர் வந்து எனக்கு செல்முருகன் பிரதர். செல்முருகன் வந்துட்டு அவனுக்கு தனி ஒரு ஸ்கெடியூல் வச்சு அவனுக்கு மட்டும் சும்மா வெறும் ரியாக்ஷன் ஷாட்ஸ் மட்டும் எடுத்துருப்பாங்க. பாத்திருக்கேன்ல. இவன் வந்து முத்துவேல் வந்து பாருக்குள்ள வரும்போது இப்படி பாப்பான், பாத்துட்டு திரும்பிக்குவான், பாப்பான் பாத்துட்டு வேலையை செய்வான்ல. ஆக்சுவலா வந்து ஒரு மெட்டா கேரக்டர். வெறும் அதான் அவன் வந்து ஆக்சுவலா வந்து அவன் வந்து ஒரு மெட்டா கேரக்டர் ஒரு ஆடியன்ஸ். இவனுக்கு ஏதோ கதையை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவன் வேலையை பாக்குறாங்கிற மாதிரியே இருக்கும். சோ செல்முருகன் வாஸ் ஆக்சுவலி சொல்ல மாட்டேன். ஐயோ நம்ம நான் எப்படி சொல்லுவேன். எல்லாத்தையும் என்னப்பா சொல்ல மாட்டேன். இது இன்சிடென்ட் இருக்கு. இல்ல இது அவன் அந்த மீம் டெம்ப்ளேட்டுக்கு தான்டா நைட்டு முழுக்க நம்ம கூட தானே இருந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு போலீஸ் வரைக்கும் போய் சொல்லிட்டியடா. பார்த்தா அந்த மாதிரிதான் இவன் செல்முருகன் வந்து ஆக்சுவலா இன்னொருத்தனோட பேரலா பிரகாஷ்ராஜ் மாதிரி அவனுமே கிளியர் பண்ணுங்கிற ஐடியால தான் இருந்திருக்கான். வார்ல வந்து பதில் இருக்காங்க இவங்க எல்லாம் கிளியர் சீக்குவல்ல போய் பாத்தீங்கன்னா இது ஓபன் அப் ஆகும். இவன் எல்லாம் வெறும் போலீஸ். செல்முருகன் பாத்தீங்கன்னா ரா ஏஜென்ட். டிபிசி ஐடியா உள்ள இருந்தே வந்திருக்காரு அவரு. ஆல்ரெடி ராக்கி பாய் யூனிவர்ஸ்குள்ள வந்துட்டாரு. அடுத்து துப்பாக்கி யூனிவர்ஸையும் உள்ள கொண்டு வருவோம்னு பாக்குறேன். தப்பு கிடையாது பிரதர். ஆனா செல்முருகன் மாதிரி ஆட்கள் வேணும் ஆக்சுவலா. அப்பதான் கதை நகரம் இல்ல நகராது. கதை நகராது. கரெக்ட். கதை நகரத்துக்கு தான். பிளஸ் இன்னொன்னு துஷாரா விஜயன் மாதிரி லைஃப்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் லைட்டா எடுத்துட்டு போயிட்டு அடுத்த பார்ட்ல டான்ஸ் ஆடுற பெண்களும் வேணும். என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா நீங்க லைட்டா இல்ல பிரதர், அவங்க அப்படி பண்ணல பிரதர். அவங்க வந்து ருத்ரதாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க உடம்புல இருக்க கோவத்தை வச்சு. அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், இட்ஸ் நாட் a simple dance, it's a way of aggression. தாண்டவம் காளி டான்ஸ் ஆடுற மாதிரி. என்ன பிரதர் காளி ஆடுறது? எஸ்ஏ சூர்யா ஆடுறது அவங்க துர்கா செகண்ட் ஹாஃப்ல அவங்க காளி. எஸ்ஏ சூர்யா ஆடுறது வந்து அவனுக்கு வந்து பிளான், நம்ம போட்ட பிளான் கரெக்டா அடிபட்டதுன்னு சொல்லி அவன் என்ஜாய்மெண்ட்ல ஆடிட்டு இருக்கான். எனக்கு தனுஷ் ஆடுறதா எனக்கு ஏன் புரியல. தனுஷ் அந்த பிளானத்தை வச்சு தனுஷ் வந்து எஸ்ஏ சூர்யா ஃபைனலா ஓகே சொல்லிட்டான், இன்னைக்கு நைட் ஒரு புடி அப்படின்னு. Please don't do LGBT jokes. This will be a leftist podcast. Brother, I hate these people. Left walks. நான் அடிக்கிற முடிவு பண்றேன். ரைட் எல்லாம் எவ்வளவு சிம்பிளா இருக்கானுங்க. உன்னோட எய்ம் என்னப்பா? அவன் வந்து நம்ம ஆளு மாதிரி. உனக்கு என்னடா எய்ம்? அவன் மேல ஒரு கண்ணு அந்த மாதிரி. உனக்கு என்னடா எய்ம்? மைனாரிட்டியை போட்டு அடிக்கணும். எவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கானுங்க. லெப்ட் கிட்ட போய் கேளுங்க, உனக்கு என்னடா எய்ம்னா அவனுங்களால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. இவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்கல்ல? கேன்சல் பண்ண ட்ரை பண்றான் பாரு. மொத்தமா கடையை சாப்பிட்ட பிளான் பாருங்க. இதுக்கு இன்வைட் பண்ணிருக்கானுங்க. ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் மீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கானுங்க. நான் பார்க்கவே இல்லை மெயில். மாஸ்க் போட்டு போடா. அதான் முடிஞ்சு போச்சே. டேய் ஃப்ரைடே முடிஞ்சு போச்சே. ஈவென்ட் இருக்கா? எப்படா சூப்பரா மாஸ்க் போட்டு போட. ஆமா இவர் பெரிய பேட்மேன், மாஸ்க் போட்டு நோட்றார். அங்க போனா டைரக்டா ஷும்மிய பாத்திருப்பான். ஷும்மி சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம பொழப்ப முடிச்சு விடுவோம். சரி பிரதர், ஒரு 2 மணி நேரம் இதுக்கு மேல இந்த எண்ட் வரைக்கும் ஒருத்த உட்கார்ந்து
பாட்காஸ்ட் கேட்டிருக்கானா கண்டிப்பா ராயன் படத்தை என்ஜாய் பண்ணி தான் பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ராயன் மேல ஒரு 2 விதமான ஆட்கள் வந்திருப்பாங்க. ராயனை வந்து அப்படியே ரொம்ப ட்ரிகர் ஆகி நான் யாருக்கிட்டயாவது கொட்டணுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளா இருப்பான். அப்படி இல்லைன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி நோட் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த வேற ஏதாவது பாட்காஸ்ட்ல போட்டு கிளிக்கிறது. இந்த மாதிரி 2 ஆட்களால மட்டும்தான் இவ்வளவு தூரம் கேட்க முடியும். சரி, எண்டிங் க்ளோசிங் தாட்ஸ் கொஞ்சம் தானி நீங்க ஆரம்பிங்க. நீங்க தான் ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க, டக்குன்னு முடிச்சு விடுங்க. எனக்கு பெருசாலாம் இல்ல பிரதர், அதான் சொல்லல, நான் அப்படியே ஒரு கேரியாவாய் கொஞ்சம் ஓவரா அடிச்சு ரோஸ்ட் பண்ணாலும் எனக்கு மத்த எவ்வளவோ படங்கள்லாம் அடி வாங்கியிருக்கேன். இப்ப போன வாரம் கூட டீன்ஸ் ஒரு படம் தியேட்டர்ல போய் ரத்த வாயிட்டு ரிட்டர்ன் வந்தேன் நானு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது அப்படியே இது மாதிரி இல்ல. ஆனா ஒரே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் தமிழ் சினிமா, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் பாய் டு டூ மியூசிக் எவர் அகைன். அது மட்டும் கேட்டுக்கிறேன். மத்தபடி இந்த மாதிரி படங்கள் நீங்க எடுங்க, அப்பதான் தியேட்டர்ல ஆளுங்க வருவாங்க, காசு வரும். அதெல்லாம் எக்கனாமி அப்படிதான் ரன் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட தாட்ஸ் நம்ம அவ்வளவுதான். இப்போ அடுத்து லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட். நான் சொல்றேன், இவரு கடைசியா முடிக்கட்டும். நான் சொல்றேன், கிக்கு கடைசியா வரட்டும். ஆமா, நான் சொல்றேன். இந்த படம் எப்படின்னா, இந்த படம் வந்து எனக்கு முதல்ல கிக் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து லோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போனேன். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு 2-3 ஷார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒரு 2-3 இடத்துல சிரிப்பு வந்துச்சு. மற்றபடி இட்ஸ் வெரி வெரி ஆவரேஜ் மூவி. டிஎன்ஆ கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஐ தாட் லைக் ஹி வாஸ் அ சென்சிபிள் ஃபிலிம் மேக்கர். ஆனா இல்ல. அப்போ அது மட்டும் இல்லாம நினைச்சிட்டேன். நான் ஃபீல் குட் மூவிஸ் ஃபேன்ன்றதுனால அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சாரி ஃபார் மீ. அப்புறம் வந்து இதுதான் நீங்க சொன்ன மாதிரி ராயன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான் நல்லா இருக்கும். சீக்வலு ப்ரீக்வலுன்னு சொல்லி கண்ட கருமத்தை எடுத்து விட்டீங்கன்னா இதே மாதிரி வந்து இன்னொரு பாட்காஸ்ட் போடலாம். அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் காஸ்டிங் துஷாரா. சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, வாங்க முடிச்சு விடுங்க. எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பண்ற ஒரு பட்டாசு இந்த மாதிரி எவனா ஒரு கமர்ஷியல் டைரக்டர் வச்சு ஜாலியா எதையாவது பண்ணிட்டு போய் தொலைய வேண்டியதுதான்டா. துரை செந்தில்குமார் இறக்குனா அழகா இன்னொரு பட்டாசு 2 ஜம்முன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிருப்பான். அதை பார்த்தா நீ வெக்ஸ் ஆக மாட்ட. இந்த மாதிரி ஒரு ஜாலியா பார்த்தோமா படத்தை முடிச்சோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மெட்டபர்ஸ் லேயர்ஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஸ்டோரியை சொல்லிட்டு மாறி 3 எடுங்க பிரதர். பாலாஜி மோகனை கூப்பிட்டீங்கன்னா இப்ப கூட மாறி 3 எடுத்துருப்பாரு ஜாலியா. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து ஏன் ஷார்ட்ஸ் சில இடத்துல சினிமாட்டோகிராஃபி ஏன் நல்லா இருந்துச்சுன்னா, இது மாறி சினிமாட்டோகிராஃபர் தான் இதுக்கும் சினிமாட்டோகிராஃபர். அதனாலதான் நல்லா இருந்திருக்கு. அவரு தான் விடாமுயற்சிக்கு வர்றாரு. அதனால ஒரு இது ஆமைகளா நானும் கிக்கும் இங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஓம்ஜி தான் சினிமாட்டோகிராஃபர். இல்ல, தமிழ் சினிமா இஸ் கோயிங் டு see the most awaited comeback. ஐயோ டேய் கம்முடுறே. ஐயோ இந்த ரெண்டு தல ஃபேன்ஸ் சொல்லதாங்கப்பா. அந்த படமும் ரிலீஸ் ஆகும். அடுத்த நாளே இதே மாதிரி பாட்காஸ்ட்ல சந்திப்போம். சரியா? இந்த மாதிரிலாம் இருக்காது பிரதர். மயில் திருமேனி will make decent கடைசியா ஒரு படம் எடுத்தாரு தெரியுங்களா? டானி இப்பயே சொம்பு தூக்க ஆரம்பிச்சானுங்க. வெயிட் பண்ணு, அப்படியே வருவானுங்க. இதுக்கப்புறம் அவரோட கடைசி படம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவரை வச்சு எடுத்ததுங்க. அது உதயநிதி படம். ஒரு படம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? அது உதயநிதி படங்க. அது அதாவது அதுல வந்து ஒரு செட்டப் மாதிரி டைட்டில் வைக்கிறதுக்காக எடுத்த படம் பிரதர். அதெல்லாம் வந்து உதயநிதி கேட்டிருக்காரு. எனக்கா நீங்க அவனே சொல்லியிருப்பான், எனக்கா நீங்க ஒரு படம் பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டு வாங்கி பண்ணியிருக்கான். அவன் வந்து இந்த நம்ம ஜார்ஜ் குளூனி படத்தோட ஒண்ணு ரீமேக் மாதிரி ஒண்ணு எடுத்து வச்சிருந்தான். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு 130 நாள் ஷூட் பண்ணியிருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு அவன் ஜம்முன்னு அவன் காசுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ். சரி, ஓகே, முடிவுரை இதுக்கு முடிச்சு விட்டுருவோம். அதான் இந்த மாதிரி ஜாலியா எடுத்திருக்கலாம். ஜம்முன்னு ஒரு ஜாலி படம் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி இந்த தேவையில்லா திங்கிங்லாம் வேணாமே தயவு செஞ்சு. இது இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த ஓக்கா பைத்தியமா இருக்கிறவங்க வந்து அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்க. அவங்க வந்து மக்கள் என்னைக்கு மாறாங்களோ அவங்களதான். நீங்க எல்லாம் ஏதோ கண்டதா கூவிட்டு தான் இருப்பானுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு செலிப்ரேஷன் படம் இருக்குன்னு தயவு செஞ்சு செலிப்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டதை யோசிக்காதீங்க. கேவலமா இருக்கு, இதெல்லாம் பண்ண வேணாம். சுறா மாதிரி 50வது படம் எடுத்துட்டு போங்களான்னு இருக்கேன். அவ்வளவுதான். அது எவ்வளவு பரவாயில்ல. டக்குன்னு சுறாவை பரவாயில்ல பத்தியா நீங்க உள் ஒளிந்திருக்கும் அணில் எட்டி பார்க்கிறது.
சுறாவை பார்த்து நீங்க ஃபுல்லா சிரிப்பீங்க பிரதர். இதுல நல்ல வேளை பசங்களோட போனதுனால ஃபுல்லா சிரிச்சோம். அது தனியா கிக்கு மாதிரி போயிருந்தா சொல்லுங்க. தனியா ட்வீட் போன போட்டார்ல கிக்கு. ஓடிடி குளோபலுக்கு போட்டான் பாரு ஒரு ட்வீட். அந்த மாதிரி ட்வீட் போட்டு மென்டல் ஆயிருப்போம். இப்ப ஆக்சுவலா கிக்கு சொல்லுவாரு தன்னுடைய க்ளோசிங் என்னோட தாட்ஸ். அதான் இப்போ இந்த KGF 2 இந்த மாதிரி படம்லாம் வந்து ஹிட் ஆனோடனே நம்ம வந்து KGF அதெல்லாம் ஹிட் ஆனோடனே டக்குன்னு தமிழ் சினிமாவை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கும்போது விக்ரம் வந்துருச்சு. விக்ரம் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு லாஜிக்கலா குப்பை படம் இல்லைனாலும் ஓகேஷுங்கிறதுனால அந்த படத்தை செமையா ஹிட் பண்ணி விட்டானுங்கல்ல. ஆமா. இப்ப இந்த படம் வந்ததே ஆக்சுவலா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்திருக்குடா. இன்டர்நெட்ல காமன் ஆடியன்ஸுக்கு ஒரு நரேட்டிவ் வந்துருது. மலையாள படம் வந்தா நல்லா இருக்கு, கன்னட படம் வந்தா நல்லா இருக்கு, எல்லா படம் ஓடுது, தமிழ் படம் ஓடுன்னு வயிறுந்தே சாகுறானுங்களா. அதனால இந்த படம் எப்படியாச்சும் ஹிட் பண்ணி விட்டுறணும்னு இவனுக்கு முடிவு பண்ணிடுறானுங்க. ஆனா அந்த அந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா 2 ஃபோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதாயிருக்கு. ஒன்னு இந்த படம் குப்பை மாதிரி இருக்குது, இன்னொன்னு தனுஷோட ஆடியோ லான்ச் ஸ்பீச். ஸோ வாட் ஐ ரெக்வெஸ்ட் டு த ஆடியன்சஸ், இந்த படம் ரொம்ப கேவலமா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நீங்களே கஷ்டப்பட்டு இந்த படத்தை வச்சு மலையாள இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல கன்னட இண்டஸ்ட்ரிக்கோ பதிலடி கொடுக்க வேண்டாம். நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே பதிலடி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான். தயவுசெய்து இந்த படத்தை ஃபிளாப் பண்ணி விட்டீங்கன்னா டீனா ஒரு 4 நல்ல டைரக்டரோட சேர்ந்து நல்ல படம் எடுப்பாருங்கிறது தான் என்னோட ஒரே தாழ்மையான கருத்து. பிளஸ் இது இந்த மாதிரி படம்லாம் வந்து எனக்கு தியேட்டருக்கு ஆக்சுவலா வந்து நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் எந்த படம் வந்தாலும் தியேட்டருக்கு போலாங்கிற ஒரு இதில் இருப்பேன். எல்லா படத்துக்கும் தியேட்டருக்கும் போவேன். ஆனா இப்ப வர வர மெச்சூரிட்டி வருதுன்னு தெரியுமா. இது அஜித் ஃபேனான மாறினதுக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டியே வருது வாழ்க்கை மேல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எனக்கு இப்பதான் வந்து தியேட்டருக்கு போற ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் போதுதான் லைஃப்ல மெச்சூரிட்டி வருதுங்கிற அளவுக்கு எனக்கு சினிமாவே பிடிக்காத மாதிரி பண்ணியோட ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் த ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆஸ் வெல், கொஞ்சம் யோசிச்சு படம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப லேட் நைட்ல நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயின் ரீசன் அதுதான். அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு எங்களை இந்த படம். 4 மணி ஆக போகுதுடா. நைட்டு 4 மணிக்கு உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன்டா அடுத்த ராத்திரியில. காலங்காத்தால 4 மணி. டானி போய் ஒரு டீயை போட்டு தூங்குவோம் டானி, பசிக்குது டானி. டீயை போனா நீங்க இங்க வரணும் பிரதர், நான் என்ன பண்றது. சாரி நம்ம ஏதோ டானி, பக்கத்துல தூக்கத்துல வேற இருக்கேன். தசாவதார சரி விடுறீங்க. ரெக்கார்டிங் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. நான் அடுத்த பாட்காஸ்டில் சந்திப்போம். சரி See you ரைட், guys. தேங்க்ஸ் ஆல். இந்த பாட்காஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் நம்ம டேய், பாட்காஸ்ட் ரேட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் எந்த பஞ்ச் நான் சொல்றேன்டா. இல்ல எந்த பஞ்ச் இல்ல எல்லாரும் கிக்கு, நீ கொஸ்டின் போடுவல அவசரப்படுறீங்களா? ஆமா கொஸ்டின் போடுவலடா கிக்கு, அதுல வந்து அவங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர் என்னன்னு போடுறாங்க. நம்ம போட்ட அந்த 4 லிஸ்ட்ல யார் என்ன சொல்றாங்க. போடுவோம். அதுல டிஃபால்ட் क्वेश्चंस இப்ப. அப்புறம் என்கிட்ட ஒரு தகவல் இருக்கு பிரதர். இந்த படம் ரிலேட்டடா இல்லைனாலும் அட்லீஸ்ட் இத பத்தி சும்மா சொல்லி இது பண்ணுவோமேன்னு நினைச்சேன். நம்ம மாதேங் சோக் நடிச்ச குட் பேட், அது அந்த அந்த படம் என்னடா, இல்ல அஜித் நடிக்கிறது குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம் வந்து மாதேங் சோக்கோட கேங்ஸ்டர் காப் டெவில் படத்தோட ரீமேக் ஆமா. இந்த நியூஸை கேட்டு நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறதா பயப்படுறதான்னு தெரியாம உட்காந்துருக்கேன். யாரு சொன்னா உங்களுக்கு? அது இதுல நெட்ல கசிந்திருக்கும் தகவல் பிரதர். ஆக்சுவலா போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா வந்து அஜித்தே 3 வேடம் நடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர். அது எனக்கு தெரியல. அப்ப வரலாறு 2 அதுல 4 வேடம், அது வேற மாதிரி. ஏய் முடிங்கடா, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குடா. 4 மணி ஆகும் பிரதர். போலாம். பை பை. சரி வாங்க, நீ ஏதோ பஞ்ச் இருக்கு, நீ எண்ட் பஞ்ச் சொல்லி. இல்ல எனக்கு என்னோட ஃபேவரட் டயலாக் தான். எனக்கு அவனால ஒரு கண்ணு. பை பை பிரதர். நான் எப்படி தூங்கிட்டு இருக்காடா, பாய்டா. ஓகே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணா.